கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. மார்க்கு சுவிசேஷத்தின் புத்தகம் 1வது அதிகாரம் 35வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 1வது அதிகாரம் 35வது வசனம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஓரிடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். அன்பான தேவஜனமே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே அவர் ஊழியம் செய்த நாட்களிலே அவர் அதிகமாய் தேவனோடு கூட நல்ல உறவுல இருந்தார். தேவ அன்பை வெளிப்படுத்தி காண்பித்தார். அவர் எப்போதும் தேவனுக்கு பிரியமானவைகளையே செய்வதற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்திருந்தார். ஏனென்றால் அவர் தேவனுடைய குமாரன். அவருடைய வழக்கமாக எது இருந்துச்சு அப்படின்னா, என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்கிறபடியால் என் பிதா என்னை தனியே இருக்க விடவில்லை என்று கர்த்தர் சொன்னார். அப்போ பிதாவாகிய தேவன் அவரை தனியே இருக்க விடவில்லை என்றால் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எப்போதுமே ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தார். நீங்கள் இந்த ஜெப வேலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா, கர்த்தர் அதிகாலை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் அதிகாலையில், இந்த அதிகாலையை நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேக்க மொழியில், ஏன்னா கிரேக்க மொழியில் தான் புதிய ஏற்பாடு எழுதப்பட்டது. அதில் பார்த்தீங்கன்னாக்கா ப்ரோயி அப்படின்ற வார்த்தை, ப்ரோயி அப்படின்னாக்கா அதிகாலை. ஆக்சுவலாக இந்த அதிகாலை பொழுது என்பது சரியாக 3 மணி, அதிகாலை 3 மணி தான் அதிகாலை. இந்த அதிகாலை வேளையிலே கர்த்தர் ஆண்டவருடைய சமூகத்தில் வனாந்தரமாய் தனிமையாய் போய் அவர் தேவனோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். இந்த ஜெபம்தான் நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையின் வெற்றிக்கு அடித்தளமாக அமைந்தது. அவர் என் பிதா என்னை தனியாக விடல, என் பிதாவின் சமூகம் என்னை எப்போதும் சூழ்ந்து கொண்டே இருந்தது என்கின்ற வார்த்தையை சொல்லியிருப்பார். யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் அங்கே 8வது அதிகாரம், திருப்பிக் கொள்ளுங்க, அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் 28, 29 வாசிக்கும்போது, ஆதலால் இயேசு அவர்களை நோக்கி, நீங்கள் மனுஷகுமாரனை உயர்த்தின பின்பு நானே அவர் என்றும், நான் என் சுயமாய் ஒன்றும் செய்யாமல் என் பிதா எனக்கு போதித்தபடியே இவைகளை சொன்னேன் என்றும் அறிவீர்கள். என்னை அனுப்பினவர் என்னுடனே கூட இருக்கிறார். பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்றான். இதுதான் இயேசு ராஜாவுடைய வாழ்க்கையினுடைய வெற்றியின் ரகசியம். நான் ஒன்றும் சுயமாய் செய்யவில்லை, என் சர்வ வல்லமையுள்ள பிதா எனக்கு என்ன போதித்தாரோ அதை நான் அப்படியே செய்தேன். ஆதலால் என் பிதாவின் சமூகம் எப்போதும் என்னை சூழ்ந்திருக்கிறது. எல்லாம் கரங்களுக்கு ஆமென் சொல்லாமா? அன்பான தேவஜனமே, நீங்கள் யாவரும் ஜெபிக்கிறவர்கள், நீங்கள் ஜெப வீரர்கள், நீங்கள் ஒவ்வொரு நாளும் தேவனுடைய சமூகத்தில் தேவனோடு கூட மன்றாடி போராடி ஜெபிக்கிறவர்கள் என்று அறிவேன். அதனால அன்பாய் அங்கே கர்த்தர் சொல்றாரு, என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்போதும் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை, அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்திருக்கிறது. எப்போதும் என் தேவனுடைய பிரசன்னம், எப்போதும் என் தேவனுடைய சமூகம், எப்போதும் என் தேவனுடைய அந்த சமூகத்தில் அவருடைய பிரசன்னம், அவருடைய அன்பு, தேவனுடைய அந்த மாறாத அன்பு. தேவனுடைய அன்பு மாறாத அன்புனாவே தேவன், அது மாறாத அன்புன்னு கூட சொல்லக்கூடாது, அன்பு. அவருடைய அன்பு எப்போதும் என் கூடவே இருக்கிறது. அப்போ இந்த இடத்துல கிறிஸ்து ஏன் அதிகாலையில் போய் ஜெபம் பண்ணினார்? நீங்க பார்த்தீங்கன்னா கிறிஸ்து ஜெபத்தில் அதிகமாய் தம்முடைய சீஷர்களுக்கு வழிநடத்தினார். அவர் அதிகாலையில், இந்த அதிகாலை என்பது சரியாக 3 மணி. ஏன்னா யூதர்களுக்கு இந்த ஜாமம் என்று பிரிப்பார்கள். ஒவ்வொரு 3 மணி நேரத்தையும் ஒவ்வொரு பொழுதாக பிரிப்பது வழக்கம். இப்போ நம்ம கூட 8 பொழுது இருக்கிறது. இரவில் 4 ஜாமம், பகலில் 4 ஜாமம். இப்போ சாயங்காலம் 6 மணிக்கு தான் யூதர்களுக்கு ஒரு நாள் ஆரம்பிக்கும். சாயங்காலம் 6 மணிலிருந்து நைட்டு 9 மணி வரைக்கும் 1ஆம் ஜாமம், 9 மணியிலிருந்து 12 மணி வரைக்கும் 2ஆம் ஜாமம், 12 மணியிலிருந்து 3 மணி, அதிகாலை 3 மணி வரைக்கும் 3ஆம் ஜாமம், 3 மணியிலிருந்து 6 மணிக்கு வரைக்கும் 4வது ஜாமம். இந்த 4வது ஜாமம் தான் அதிகாலை. நள்ளிரவு, நடுராத்திரி என்பது 12 மணி. இப்படி தான் அது காலை என்பது 6 மணிக்கு ஆரம்பித்து விடும். நமது கர்த்தர் அவர் சரியாக அதிகாலையில் அவர் 3 மணி அளவில் தனியாக இருந்தார்.
வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே தேவனோடு கூட ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அப்போ நான் நல்லா கவனிக்கணும், ஏன் நம்ம ஜெபிக்கணுன்ற கேள்வி நிறைய பேருக்கு வரும். நம்மெல்லாம் ஆண்டவர்கிட்ட தான் வந்துட்டோமே, நம்மளாம் ஜெபிக்கணுமா, அவர் வந்தாவே நமக்கு எல்லாத்தையும் செய்ய மாட்டாரான்னு சொல்லி. நல்லா கவனிங்க, ஜெபம் என்பது உறவு. ஜெபம் என்பது ஒரு தேவையாக மட்டும் பார்க்குறவங்களுக்கு அது ஜஸ்ட் ஒரு தேவையோடு முடிஞ்சிடும். ஆனால் ஜெபம் என்பது அன்பு, ஜெபம் என்பது உறவு. இங்கே குமாரன் அப்பாவின் பிரசன்னத்தை, அப்பாவின் சமூகத்தை, என் பிதா என்னை தனியாவே விடல, என் பிதாவுக்கு பிரியமானதை மட்டுமே நான் செய்கிறேன், அவர் சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன். ஏனென்றால் என் பிதா ஆவியா இருக்கிறார், அவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், அவர் சர்வ வியாபகராய் இருக்கிறார். அவருடைய பிரசன்னத்தை யாரெல்லாம் வாஞ்சிக்கிறார்களோ, யாரெல்லாம் அவருடைய சமூகத்தில் போய் நிற்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் உறவில் இருக்கிறவர்கள். அன்பானவர்களே, ஏதோ ஒரு தேவைக்காக ஜெபிக்கிறவங்க எல்லா பொழுதும் ஜெபிப்பாங்க. அதாவது மற்ற நேரங்கள் அவங்களுக்கு எப்போ நேரம் கிடைக்குதோ, அவங்களுக்கு எப்போ ஒரு தேவை இருக்கிறதோ அப்போ ஜெபம் பண்ணுவாங்க. நமது தேவன் அன்புள்ளவர், எல்லா ஜெபத்துக்கும் ஒரு பதில் கொடுக்கிறவர். ஆனால் உறவில் இருக்கிறவர்கள், என் பிதாவின் பிரசன்னம் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது, ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகத்தினால் நான் காக்கப்படுகிறேன், அவருடைய பிரசன்னத்தை நான் உணர்கிறேன், அவருடைய சமூகம் என்னை சூழ்ந்திருக்கிறது என்று அவரை வாஞ்சிக்கிறவர்கள் அதிகாலையில் 3 மணியோ 4 மணியோ 5 மணியோ எழுந்து போய் அவர் சமூகத்தில் உட்காருவார்கள். அது அவர்களுக்கு வழக்கமாக இருக்கும். ஆக கர்த்தர் இங்கே போயிட்டு அப்போதான் ஊழியத்துக்கு ஆரம்பிக்கிறார். சீஷர்களை எல்லாம் தனியாக வேறு பிரித்து எடுத்து அவருக்கு பின்னாடி ஒரு பெரிய சீஷர் கூட்டம் வந்து கொண்டிருக்கிறது. அந்த நாளிலே கர்த்தர் போயிட்டு தனியாக இரவில் அதிகாலையில் வனாந்தரமான ஒரு இடத்துக்கு போய் அங்கே ஜெபம் பண்ணும்போது சீஷர்கள் எல்லாரும் வந்து, ஆண்டவரே, இவர் கண்டுபிடிச்சிட்டாங்க கர்த்தர் எங்கே போவார், நேராக வந்து அநேக ஜனங்கள்லாம் உங்களை தேடுறாங்க ஆண்டவரேன்னு சொன்னதும் சீஷர்கள் வந்து நல்லா தெரிஞ்சுக்கினாங்க, கர்த்தர் இந்த அதிகாலையில் அவர் எப்போதும் தனிமையாய் தேவனோடு உறவாடுவது வழக்கம். ஏனென்றால் அவர் அன்பின் குமாரன். அன்புதான் கிறிஸ்தவம். ஜெபம் என்பது சில பேருக்கு வந்து கசப்பாக இருக்கும். ஏதோ ஒரு பிரச்சனைன்னு வச்சுங்களேன், அவங்ககிட்ட போய் நம்ம சொல்லுவோம், பிரதர் ஜெபம் பண்ணுங்க, சிஸ்டர் ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லா சூழ்நிலையும் மாற்றுவார்னு சொன்ன ஜெபமா அப்படின்னு கஷ்டப்படுவாங்க. அவங்க தேவைகளை நிவர்த்தி செய்வதற்கு கூட அவங்களுக்கு கசப்பாக இருக்கும். ஆனால் அன்பில் பூர்ணப்பட்டவர்கள், தேவனுடைய அந்த பிரசன்னத்தில் அவருடைய சமூகம் நம்மை தேற்றுவதை உணர்ந்தவர்கள், இந்த அதிகாலை இருட்டோடு, அந்த இருள் இருக்கிற இந்த வேளையிலே அவர்கள் தேவனோடு கூட போய் உறவாடுவதை நாம் பார்க்கிறோம். கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஜப வீரனாய், ஜபமே என் ஜீவன், ஜபமே என் ஜீவன் என்கின்ற அந்த உறவில் இருந்த தானியேலை இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை சூழ்ந்திருந்ததை நாம் பார்த்தோம். ஜபம் என்பது நம்மை சூழ்ந்து கொள்ளுகிற ஒரு தேவ பிரசன்னம். ஜபம் என்பது நம்மை அரவணைக்கிற தேவ சமூகம். ஜபம் என்பது நம்முடைய ஜீவன், ஜபம் என்பது நம்முடைய ஜெயம், ஜபம் என்பது அவ்வளவு பெரிய வல்லமை. ஜபிக்கிற ஒரு மனிதனை நல்லா கவனிக்கணும். ஜபிக்கிற ஒரு மனிதனுக்கு பாதுகாப்பும் பராமரிப்பும் தேவனுடைய சமூகத்திலிருந்து வருகிறது. இன்னைக்கு காசு பணம் வைத்திருக்கிற பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் தங்களுக்கு என்று பெரிய பாதுகாப்பு கவசங்களை, பாதுகாப்பு கருவிகளை அவர்கள் வைத்துக்கொண்டு அநேக பலவான்களை எல்லாம் தங்களை சூழ்ந்திருக்கும்படியாக செய்கிறார்கள். ஆனால் ஜெபிக்கிற சிறுமையும் எளிமையுமான இந்த சின்ன கூட்டம், ஒரு சில கூட்டம் பார்த்தீங்கன்னாக்கா அவர்களுக்கு இந்த பூமியில ஒன்றுமே இருக்காது. ஆனால் அவர்கள் விலையேற பெற்றவர்கள், பரலோகமே அவருடைய பாதுகாப்பு. என்ன சொல்றேன்னா, தேவ தூதர்களை கொண்டு கர்த்தர் நம்மை பாதுகாக்கிறார் தான். அந்த தேவ தூதர்கள் கூட எதுக்குள்ள, எந்த எல்லைக்குள்ள இருக்க முடியும் அப்படின்னா அந்த தேவ பிரசன்னத்துக்குள்ள, அந்த தேவ சமூகத்துக்குள்ள. அப்போ இந்த அன்பின் உறவுல தேவனோடு இருக்கக்கூடிய உறவை வாஞ்சிக்கிறவர்கள், தேவன் என் அப்பா, அவருடைய சமூகம் என்னை ஒவ்வொரு வினாடியும் என்னை சூழ்ந்து கொண்டிருக்க வேண்டும் என்று அந்த பாசத்தை உணர்ந்தவர்கள். பாசம் என்பது ஒரு உணர்வு. அது ஏதோ பிசிக்கலா சொல்லுவது அல்ல, அது ஒரு உணர்வு, அது ஜீவன். உயிரில், உறவில் தான் உயிர் இருக்கிறது, உறவில் தான் உயிர் இருக்கிறது. உறவு உடன்படிக்கையில் இருக்கிறது.
உறவு என்பது உடன்படிக்கை. அந்த உடன்படிக்கையில தான் உயிர் இருக்கிறது. ஆக அதிகாலை பொழுதுல இருட்டோட அவர் சமூகத்தை தேடுகிறவருடைய வாழ்க்கையில என்னைக்குமே தேவ சமூகம் எப்போது சூழ்ந்திருக்கிறது நாம் பார்க்கலாம். அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சமாதானம் இந்த உலகத்தில் எந்த ஒரு பொருளாலும் கொடுக்க முடியாத சமாதானம். உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இந்த சந்தோஷத்தை, சமாதானத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கவில்லை. அது வெளியேற பெற்ற சமூகம். அன்பான தேவ ஜனமே, இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளையும் நாம் அப்படித்தான் பழக்குவிக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ நம்முடைய சபையில் இந்த 5 மணி ஜெபம் நடக்கிறது. ஏன்னா நீங்கள் அதை உணர்ந்திருக்கிறீர்கள். உங்களுடைய பிள்ளைகளையும் என்ன செய்றீங்கன்னா அந்த 5 மணி ஜெபம் என்பதை இடைவிடாமல், அங்கே தானியேலுக்கு அந்த இடைவிடாமல் என்பது முக்கியம். தானியேலுக்கு தரியு சொல்றாரு, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். அவர்தான், அவருடைய பிரசன்னம், அவருடைய சமூகம் சூழ்ந்து கொள்ளுமே ஆனால், தேவனோடு நாம் அன்பில் இருப்போமே ஆனால், இந்த இயற்கையோடு விழுந்து போன ஆதாமுடைய மீறுதலினாலே விழுந்து போன இந்த உலகத்தை நாம் தேவனுடைய சமூகத்தில் மட்டும்தான் மீட்டு கொள்ள முடியும். இன்னைக்கு குடும்பங்களில் ஏன் இன்னைக்கு நிறைய பிரச்சனைகள், இன்னைக்கு போராட்டங்கள், பகைகள் என்றால் அவர்களுக்கு அன்பு இல்லை, அவர்கள் தேவ உறவில் இல்லை. ஆனால் தேவனுடைய சமூகத்தில், தேவனுடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா யாராலுமே சொல்ல முடியாத ஒரு சமாதானம். அங்கே ஒரு சமாதானம் ஒரு நதி போல புரண்டு வரும் என்று கர்த்தர் சொன்னாரே, அப்படிப்பட்ட மகிமையின் சமாதானம் கிறிஸ்தவ குடும்பத்தில் மாத்திரமே இருக்கிறது. தேவனை இடைவிடாமல் ஜெபிக்கிற 3 வேளையும், அந்தி சந்தி மத்தியான வேளையில் 3 வேளை ஜெபிக்கிற இந்த வழக்கம் தானியேலுக்குள் இருந்தது. நமது கர்த்தரும் அதிகாலையில் ஜெபித்தார். பகலிலே ஒரு நாள் தாபோர் மலையில தம்முடைய சீஷர்களை அழைத்து கொண்டு போய் மத்தியான வேளையில தம்முடைய சீஷர்களுக்கு முன்பதாக அவர் மறுரூபமானார். அதே போல சாயங்கால வேளையில அவர் தனித்திருக்கும்படி சீஷர்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அவர் தனித்திருக்கும்படி போய் ஜெபம் பண்ணி ஒரு மலையின் மேல் ஏறினார். இப்படி கர்த்தர் அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபிக்கிற அந்த வழக்கம் இருந்தபடினாலே விழுந்து போன இந்த சிருஷ்டி, ஆதாம் விழுந்து போனான். ஆதாம் விழுந்து போனதுனால ஆதாமுடைய ஆளுகைக்கின் கீழ் படைக்கப்பட்ட சிருஷ்டியும் விழுந்து போனது. அப்போ இந்த ஜபத்துல மாத்திரம்தான் நமக்கு மீட்பு இருக்கிறது. இந்த ஜப வாஞ்சை உடையவர்கள் அதிகாலை ஜபம், மத்தியான ஜபம், சந்தி அந்த இரவு ஜபம், இந்த 3 வேளை ஜபிக்கிற இந்த ஜப வீரர்களை நீங்க பார்த்தீங்கன்னா அவங்க வாழ்க்கையில தேவனுடைய சமாதானம், தேவனுடைய பிரசன்னம் உங்கள் வீடுகளில் இந்த 3 வேளை ஜெபம், அந்தி சந்தி மத்தியான வேளை. நல்லா கவனிக்கணும். அந்த விழுந்து போன தாவீது, பாவத்தில் விழுந்து போன தாவீது 51வது சங்கீதத்தை பாடும்போது அவர் மறுபடியும் எதை வாஞ்சிக்கிறார் என்றால், நல்லா கவனிங்க, அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த அந்தி சந்தி மத்தியான வேளையில் நான் உண்மை நோக்கி 55வது சங்கீதம் 55வது சங்கீதத்தில் 16-17 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் என்னை ரட்சிப்பார். நல்லா கவனிங்கம்மா, இந்த கர்த்தர் என்னை ரட்சிப்பார் என்பது நமது மறுரூபம். நாம் மகிமை அடைந்து விடுவோம். ரட்சிப்பு என்பது முதலாவது நம்மை கர்த்தர் இந்த மாம்சத்திலிருந்து நம்மை ரட்சிக்கிறார், நம்முடைய ஆத்துமாவை. அவருடைய ஆத்தும மீட்பு மிகவும் அருமையாக இருக்கிறது. இந்த ரட்சிப்புல பூர்ணப்பட்டவர்களை மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிற நாம் அழிவுள்ளதாகி இது அழியாமையும் சாவுக்கு ஏதுவாகி இது சாவாமையும் தரித்து கொள்ளும். அவரை நான் நோக்கி கூப்பிடுவேன் என்பதுதான். நல்லா கவனிங்க, நானோ தேவனை நோக்கி கூப்பிடுவேன். இது முதலாவது ஆத்தும ரட்சிக்கப்பட்டவர்கள், இந்த மாம்சத்திலிருந்து குருத்தோலையை பிடித்தவர்கள். என் ராஜா, நாங்கள் மாம்சத்தில் இருக்கிறோம், எங்கள் தகப்பன் எங்கள் தேவன் ஆவியா இருக்கிறார், எங்களை இந்த மாம்சத்திலிருந்து ரட்சியும் என்று குருத்தோலை பிடித்தவர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு கொண்டே இருப்பார்கள். கர்த்தர் என்னை ரட்சிப்பார், அவர் என்னை மகிமைப்படுத்துவார். ஆக இந்த மகிமை அடைகிறவர்கள் தேவனுடைய வருகையின் மேல வாஞ்சை உடையவர்களாய், தேவ அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாய், அவர்கள் ஜெயங்கொண்ட மூப்பர்களாய், தேவனுடைய சமூகத்தை சூழ்ந்திருக்கிறவர்களாய்
இருக்கிற அவர்கள் 17ஆம் வசனத்தை வாசிங்க. அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் நான் தியானம் பண்ணி முறையிடுவேன், அவர் என் சத்தத்தை கேட்பார். இந்த மறுரூப சிந்தை உடையவர்கள், கர்த்தனை ரட்சிப்பார் என்று சொல்லுகிறவர்கள், இந்த 3 வேளை ஜெபம் அவர்களுக்குள்ள அந்தி சந்தி மத்தியான வேளை. தானியேல் தன்னுடைய வழக்கத்தின்படியே அவர் எருசலேமுக்கு நேராய் பலகணிகள் திறந்திருக்க அவர் நோக்கி கூப்பிட்டார். அவர் மீட்கப்பட்டவர், மீட்பை அடைந்தவர், ஒரு பூர்ணமாக்கப்பட்ட ஒரு பூர்ண புருஷனாக, அங்கே இயற்கையை ஜெயங்கொண்டவராக, விழுந்து போன சிருஷ்டியை மறுபடியும் தம்முடைய ஜப ஜீவியத்தில், ஜெய ஜீவியத்தில் அவர் மீட்பை பெற்றுக்கொண்டார் என்று நாம் பார்க்கிறோம். ஆக அந்தி சந்தி மத்தியான வேலை தியானம் பண்ணி முறையிடுகிற இந்த அனுபவம், தியானம், இந்த தியானம் என்பதுதான் நம்முடைய ஆத்துமாவில் தேவன் செய்திருக்கிற நன்மைகளை நம்முடைய ஆத்துமாவில், நம்முடைய ஜீவனில் நாம் உணர்வது. இந்த உணர்வு உடையவர்கள் தான் தானாக எழுந்துக்குவாங்க. அதிகாலையில் 3 மணிக்கு மேலே அவங்களால அவங்களுக்கு தூக்கம் வராது. 2 மணிக்கு போய் படுத்தாங்கன்னா கூட 3 மணிக்கு எழுந்துக்குவாங்க. அல்லது 4 மணிக்கு ஜெபிக்கிற வழக்கம் உடையவர்கள் அவங்க 3 மணிக்கு போய் படுத்தாங்கன்னா ஜஸ்ட் ஒரு 1 hour ரெஸ்ட் எடுத்துகிட்டு அது 4 மணிக்கு எழுந்துக்குவாங்க. 5 மணி ஜெபம், அதே மாதிரி தான் அவங்களுக்குள்ள அந்த நேரத்தில் வேறு எதுவுமே செய்ய முடியாது. இந்த தியானம் என்பது ஈசாக்கினுடைய ஜப தியானம். ஈசாக்கு சாயங்கால வேளையிலே அவர் எப்போதும் தியானம் பண்ணும்படியாய் அவர் அந்த வயல்வெளியிலே அவர் கடந்து போவது ஈசாக்கினுடைய வழக்கம். இந்த சாயங்கால வேலை என்பது அங்கே அந்தி பலி செலுத்தக்கூடிய நேரமாகிய அந்த ஒரு மகிமை நேரத்தில் அந்த தியானம் என்பது அது உறவு, அது அன்பு. ஆக இவர்கள் என்ன செய்வார்கள்? தேவன் தங்களுடைய தியானமாக இருக்கிறபடியினாலே தேவனுடைய சமூகம், தேவனுடைய அன்பு, தேவனுடைய அன்பின் பிரசன்னம், தேவனோடு இருக்கிற இந்த உறவு அவருடைய உயிரில் கலந்தபடியினாலே அவர்களுக்கு உடல் சோர்வெல்லாம் ஒன்றுமே செய்யாது. கர்த்தர் சொன்னார், ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சோப பலவீனம் உள்ளது. ஆவியாயிருக்கிற தேவன் சர்வ வல்லவர் சிங்காசனத்தில் வீற்றிருக்கக்கூடிய தியானம், அவர் மேல் இருக்கக்கூடிய அந்த மகிமை, கிறிஸ்துவினுடைய அந்த நாமத்துக்கு செலுத்தக்கூடிய அந்த மகிமை இவருடைய தியானமாக இருக்கிறபடினாலே இவர்கள் அதிகாலையில் தேவனை நோக்கி பார்க்கிற அந்த மகிமைக்குள்ளே வருவார்கள். சரி, ஏன் இந்த அதிகாலை என்பதை நாம் பார்க்கறதுக்கு முன்பதாக முதல்ல கர்த்தர் இந்த அதிகாலை பொழுதிலே போய் அவர் ஜெபம் பண்ணும் போது தம்முடைய சீஷர்கள் தேடி வந்தபோது அவர்களுக்கு என்ன பதில் கொடுத்தார்? இப்போ வாசிப்பகலாம். மார்க்கு 1ஆம் அதிகாரம் 35 வாசிப்பகலாம். அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அங்கே ஜெபம் பண்ணினார். சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அவரை கண்டபோது, உம்மை எல்லாரும் தேடுகிறார்கள் என்று சொன்னார்கள். அவர்களை அவர் நோக்கி, அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கிக்க வேண்டுமானதால் அவ்விடங்களுக்கு போவோம், வாருங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். இப்போ சீமோனும் அவனோடு இருந்தவர்களும் அவரை பின்தொடர்ந்து போய் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, கர்த்தர் அதிகாலையில் ஜெபிப்பது வழக்கமாக கொண்டிருந்தார். அவர் அதிகாலை ஜெபத்தை வழக்கமாய் கொண்டிருந்ததுனால சீஷர்களுக்கு அவர் இந்த நேரத்தில் தன்னுடைய தகப்பனோடு அப்பாவுடைய சமூகத்தில் அந்த அன்பில் அவர் இருப்பார் என்பதை அவர் அறிந்திருந்தபடினாலே அவர் எல்லாரும் அவர் இருந்த இடத்துக்கு போய், அந்த வனாந்திரம் அந்த இடத்துக்கு போய் ஆண்டவர்கிட்ட சொல்கிறாங்க, ஆண்டவரே எல்லாரும் உம்மை தேடி வந்திருக்கிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொன்னதும் கர்த்தர் சொல்லுகிறார், நல்லா கவனிங்க, என் அப்பா என்னை அனுப்பின நோக்கம் அவர் அன்பை வெளிப்படுத்துகிறார். அவர்களை அவர் நோக்கி அடுத்த ஊர்களிலும் நான் பிரசங்கம் பண்ணணும், இதற்காகத்தான் அவ்விடங்களுக்கு நாம் போவோம், ஆறுங்கள், இதற்காகவே புறப்பட்டு வந்தேன். என் அப்பா, என் தகப்பன் என்னை அனுப்பினார், என் தேவன் என்னை அனுப்பினார். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அவர் அதரிசனமானவர், அவர் கிறிஸ்துவோ அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமாய் அவர் இருக்கிறார். அன்பானவர்களே, இவர் அதிகாலையிலே போய் ஜெபிப்பது கர்த்தருக்கு அது வழக்கமாக இருந்தது. அவர் இங்கே என்ன சொல்றேன்னா, என் அப்பா என்னை அனுப்பின நோக்கத்தை நான் நிறைவேற்ற வேண்டுமே, ஆனால் அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், என் பிதாவுக்கு பிரியமானவைகளையே நான் எப்போதும் செய்ய வேண்டும் என்று சொல்லி
அவருடைய சமூகத்தை நான் வாஞ்சிக்கிறேன், இதற்காகத்தான் நான் புறப்பட்டு வந்தேன் என்று சொல்லி, இதற்காகத்தான் என் தகப்பன் என் பிதா இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற இந்த மாபெரும் அன்பை என்னிலிருந்து வெளிப்படும்படியாய் என் பிதா என்னை அனுப்பினார் என்கின்ற இந்த மாபெரும் அன்பை அங்கே வெளிப்படுத்துகிறார். இன்றைக்கு நாம் நம்முடைய குடும்பங்களிலே இந்த பாதுகாப்பும் இந்த சமாதானமும் இந்த தேவ பிரசனமும் நீங்கள் நல்லா செக் பண்ணி பாருங்க பார்க்கலாம். உண்மையிலேயே நீங்கள் ஏதோ ஒரு நேரத்தில் நீங்கள் அதிகாலை ஜபத்தை நீங்கள் ஒரு நாள் தவற விட்டுட்டீங்கன்னா உங்களால் சமாதானமே இருக்க முடியாது என்பதை நீங்களே உணர்ந்திருப்பீங்கன்னு நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். திடீர்னு அன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சம்திங், ஏதோ ஒரு காரியத்தை நிமித்தமாய் உங்களால் அந்த காலை ஜபத்தை நீங்கள் ஜபிக்க முடியாமல் நீங்கள் விட்டுருப்பீங்கன்னு வச்சிங்களேன். அன்னைக்கு பார்த்து நீங்கள் நல்லா, அம்மா இன்னைக்கு நான் ஜெபம் பண்ணல, இந்த நாள் எப்போ கடந்து போக தெரியலையே, நான் காலையில் ஜெபம் பண்ணலை, அதனால தான் நான் இன்னைக்கு இவ்வளோ பிரச்சனைக்குள்ளே நான் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உணர்வீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த உணர்வை கொடுக்கிறவரும் நம் கர்த்தரே. ஹல்லேலூயா. அவர் அன்பை வாஞ்சிக்கிறார். என் பிள்ளையே நீ என் சமூகத்தில் வந்து என் அன்பில் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அப்படிப்பட்ட சூழ்நிலை ஒருவேளை நீங்கள் ஏதோ ஒரு காரணத்தின் நிமித்தம் அந்த ஜபத்தில் நீங்கள் மிஸ் ஆகி போயிருந்தாலும் உணர்வடைந்து அந்த நேரத்தில் கொஞ்ச நேரம் உட்காந்து ஜெபம் பண்ணுங்க. தேவன் அன்பை விரும்புகிறார். நாம் அவரோடு பேச வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். முதலாவது ஜெபம் பண்ணும்போது நமக்குள்ள நடக்கிற அதிசயம், நமக்குள்ள நடக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு மாபெரும் வல்லமை என்ன என்பதை நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். ஜபம் எவ்வளவு பெரிய வலிமை மிக்கது, ஜபம் எப்படிப்பட்ட வெற்றியை கொண்டு வரும், இந்த ஜபம் ஏன் இந்த அதிகாலை ஜபத்துக்கு இவ்வளவு பெரிய வல்லமை உண்டு. முதலாவது இந்த ஜபத்துடைய வல்லமை அறிந்து கொள்வதற்கு சங்கீதம் 86வது சங்கீதம் திருப்பி கொள்ளுங்களேன். ஜபிக்கிற வேளையில் நமக்கு என்ன நடக்கிறது, ஜபத்துடைய வல்லமை எப்படிப்பட்டது, அதுல 14-15 வாசிக்கலாம். தேவனே அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. சொல்லுங்க பார்க்கலாம். அன்பான தேவஜனமே, இந்த அகங்காரிகள், இந்த கொடுமைக்காரர்களுக்கு முன்பதாக சத்தியபரன் இல்லை, சத்தியம் இல்லை. அவர்கள் உம்மை தங்களுக்கு முன்பதாக வைத்து நோக்கவில்லை. ஆனால் நான் என்ன செய்கிறேன் என்றால், என் கர்த்தரை, தேவனுடைய குமாரனை வைத்து என் நினைவில் அவரை நான் நோக்கி பார்க்கிறேன். முதலாவது ஜபம் என்பது என்ன தெரியுமா? சத்தியபரனை, சத்தியத்தின் தேவனை, சத்தியம் உள்ளவரை நம்முடைய இருதயத்தில் நம்முடைய ஆத்துமா நோக்கி பார்க்கிறது. ஆத்துமாவுக்கு அழிவு கிடையாது, மாம்சம் அழிந்து விடும். இந்த மாம்சம் கண்ணில் காணக்கூடியது, இது சிருஷ்டிக்கப்பட்டது. நம்முடைய ஆத்துமாவுக்கு அழிவு கிடையாது. ஆனால் விசுவாசத்தில் நாம் பூரணப்பட்டவர்களாய் நாம் என்ன செய்கிறோம்? நம்முடைய இருதயத்தில் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அவருடைய பிரசன்னம் அப்படியே நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்போ நல்லா கவனிங்க. ஒரு சிந்தனை நமக்குள்ள வருதுன்னு வச்சுங்களேன். ஒரு கெட்ட சிந்தனை நமக்குள்ள வந்துச்சு, அந்த கெட்ட சுபாவம் அப்படியே மனசை அப்படியே இருள் சூழ்ந்துக்கும். ஒரு அசிங்கமான சிந்தனை நம்ம சிந்திச்சோன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள அந்த இருள் சூழ்ந்து கொள்ளும். ஒரு நல்ல ஒரு பிளசண்டான ஒரு இனிமையான ஒரு அந்த நினைவு வந்துச்சுன்னா நம்மளே கண்ண முடியும் தானா சிரிப்போம். பார்த்துக்கிறேன் சில பேரை, உண்மையா இல்லையே, என்னடா தானா சிரிக்கிற? அந்த நினைவுகள் என்ன செய்யும்னா அந்த இருதயத்துக்குள்ள ஆத்மாவில் அந்த இன்பமான அனுபவத்தை கொடுக்கும். இப்போ நல்லா கவனிங்க. நாம் ஜெபிக்கிற வேளையில் யாரை நோக்கி பார்க்கிறோம் என்றால், சர்வ வல்லவர், சர்வத்தையும் படைத்த சர்வ வல்லமையுள்ள தேவன், அவரை என் கண் முன்னாடி வச்சு நான் நோக்கி பார்க்கிறேனா? இதுதான் விசுவாசத்தினுடைய பூரணம். கரங்களை உயர்த்தி ஆமென் சொல்லாமா? நல்லா கவனிங்க. நம்ம ஜெபிக்கிற வேளையில நாம் பேசுகிறோம், தேவனோடு பேசுகிறோம். ஆக இந்த அந்தி சந்தி மத்தியான வேளையில அந்த ஜெபிக்கிற வழக்கம் இருக்கிறவர்கள் அவர்கள் வருகையிலே பூரணமாய் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். அங்கே கவனிங்க, அவர்கள் அங்கே சொல்றாரு, இந்த அகங்கார கூட்டமோ இந்த கொடுமைக்கார கூட்டமோ உங்களை நோக்குவதில்லை ஆண்டவரே, உங்களை தமது கண்களுக்கு முன்னதாக வைத்து பார்ப்பதில்லை ஆண்டவரே, ஆனால் நானும்
என்னை உம்மை எப்போதும் என் கண்முன் வைத்திருக்கிறேன். கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று தேவன் சங்கீதக்காரன் சொல்வதை பார்க்கிறோம். நல்லா கவனிங்க. கர்த்தரை எப்போது நமக்கு முன்பதாக வைத்து நோக்குகிற இந்த அனுபவம் தாங்க உறவு. இதுதான் ஜெபம், இதுதான் ஜெப சிந்தனை. இந்த ஜெப சிந்தனை உடையவர்கள்லாம் ஒன்று கூடுகிற இடம் தான் ஜெப வீடு. என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு என்னப்படும். நல்லா கவனிக்கணும். இப்போ இந்த இவர்கள் என்ன பண்றது இல்லைன்னா உங்களை தமக்கு முன்னதாக வச்சு நோக்கிறது இல்லை. இன்னொரு வசனத்தை வாசித்துங்க வாங்கலேன். 54 சங்கீதம் 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். 54:3. இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட இருக்கிறார். அவர் என் சத்துருக்களுக்கு தீமைக்கு தீமையை சரி கட்டுவார். உமது சத்தியத்து நிமித்தம் அவர்களை நிர்மூலமாக்கும். இல்லம்மா 54:3 தானே. அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். இவங்க நிறுத்தி நோக்கிறது இல்ல. நல்லா கவனிங்க. ஆனா நான் என்ன செய்யறேன்னா, நல்லா கவனிங்க, இதோ தேவன் எனக்கு சகாயர், ஆண்டவர் என் ஆத்துமாவை ஆதரிக்கிறவர்களோட கூட இருக்கிறார். அவர் எனக்கு சகாயரா இருக்கிறார். அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள், கொடியர் என் பிராணனை வாங்க 54:3 இல்லையா. கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். ஆக இந்த கொடியவர்கள் எப்படிப்பட்டவங்க? ஜெபம் பண்ண மாட்டாங்க. இந்த கொடிய மனுஷன், இந்த கொடியர், கொடுமைக்காரன், இவங்க ஜபத்தை மறந்துட்டு ஜபத்துக்கு அவங்களுக்கு ரொம்ப தூரமா இருக்கும். ஆனால் நானும் இந்த அகங்காரிகள் ஜபிக்க மாட்டாங்க. அவங்க சபையிலனா இரு, எங்கன்னா இரு, ஞானஸ்தானம் எடுத்துக்க, நீ திருவிருந்து கூட துணிகரமாக எடுத்துக்க, இல்லை வேற என்ன பண்ணிக்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் உம்மை தங்களுக்கு முன்பாக வைத்து இவர்கள் நோக்காதிருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. கர்த்தரை தமக்கு முன்ன வைத்து என்ன பண்றது இல்லையா? நோக்கி பார்ப்பது இல்லையாம். 16ஆம் சங்கீதம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, 16ஆம் சங்கீதம் 8வது வசனம் 16:8. கர்த்தரை எப்பொழுதும் இந்த பாட்டில திறந்து கூடியது இந்த வசனத்தை வாசிக்கணுமா? கர்த்தரை வாசி, அந்த வசனத்தை வாசித்துட்டு அப்புறம் தோறு வாசி. கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது பரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. நல்லா கவனிங்க. கர்த்தரை எப்போது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். இதாங்க அன்பு, இதாங்க உண்மையான தேவ அன்புல இருக்கிறவர்கள். இவர்கள் எப்போதும் ஜெபித்து கொண்டே இருப்பார்கள். அவருடைய சிந்தனையில ஜெபம், தேவன் அவருடைய சிந்தனையிலே தமக்கு முன்பாக வைத்து அவளை நோக்கி பார்க்கிறார்கள். இவர்கள் தேவனாகி கர்த்தரை அவர்கள் நோக்கி பார்க்கிறதுனால அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இப்போ மறுபடியும் எடுத்து வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. 86ஆம் சங்கீதம் 14-15 சேர்ந்து வாசிக்க போறோம். தேவனே, அகங்காரிகள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார்கள், கொடுமைக்காரராகிய கூட்டத்தார் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள். இந்த அகங்காரிகளும் இந்த கொடுமைக்காரர்களும் கர்த்தரை நோக்கி பார்ப்பது அதிகால ஜபம்னா அவங்களுக்கு கசப்பு. அந்த சீசன்ல, அந்த டைம்ல இவங்களுக்கு நல்ல அந்த குளிர் காற்று வீசும் பாருங்க. எவ்வளவு சம்மர்ல கூட பார்த்தீங்கன்னா அந்த 3 மணிக்கு மேல தான் தூக்கமே வரும் இல்லையா? இந்த 3 மணிக்கு மேல தான் அவங்களுக்கு தூக்கமே வந்து அப்படியே கொஞ்சம் ரன் பண்ணுவாங்க. அப்போதான் தூக்கத்தில் நல்லா இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும். ஆனால் தேவ அன்புல பூரணப்பட்டவர்கள், அவருடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்கள், அந்த அன்பின் உறவுல இருக்கிறவர்கள் மாம்சத்தை ஜெயங்கொண்டவர்கள். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ வாசிங்க பார்க்கலாம், தொடர்ந்து வாசி. உம்மை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்காதிருக்கார்கள், ஆனாலும் ஆண்டவரே. நல்லா கவனிங்க. நாம் தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது அவருடைய மனதுருக்கம், நாம் அவருடைய மனதுருக்கத்தை சம்பாதிக்கிறோம். அவருடைய இரக்கம் நம்மேல் இறங்குகிறது. வாசி. நீர் மன உருக்கமும் இரக்கமும் நீடிய பொறுமையும் பூரண கிருபையும் சத்தியமும் உள்ள தேவன் என் மேல் நோக்கமாகி, தொடர்ந்து வாசி, என் மேல் நோக்கமாகி எனக்கு இறங்கும்.
உமது வல்லமையை உமது அடியேனுக்கு அருளி உமது அடியானின் குமாரனை ரட்சியும். கர்த்தாவே, நீர் எனக்கு துணை செய்து என்னை தேற்றுகிறதை என் பகைஞர் கண்டு வெட்கப்படும்படிக்கு எனக்கு அனுகூலமாக ஒரு அடையாளத்தை காண்பித்தல். யாரெல்லாம் நமக்கு விரோதமாய் சத்துருக்கள் எழும்புகிறார்களோ அந்த சத்துருக்கள் வெட்கப்படும்படியான அதிசயமான காரியங்களை கர்த்தருடைய சமூகம், கர்த்தருடைய பிரசன்னம், கர்த்தருடைய அந்த ஜெப சிந்தை அவரை எனக்கு முன்பதாக வைத்து நான் நோக்குகிற அந்த நோக்கம், அந்த சிந்தை, அந்த தியானம், அந்த ஜெப தியானம், அந்த ஜெப தியானத்துல என் கர்த்தருடைய மனதுருக்கம். நீங்க போய் நின்றுட்டீங்கன்னா நல்லா கவனிங்க, நீங்க பிள்ளைங்க நமக்கு அடங்க மாட்டேங்கிறாங்க. நம்ம எவ்வளோ சுச்சுவேஷனில் அந்த பிள்ளைங்க கிட்ட நமக்கு நல்ல புத்தியை சொல்லுவோம். அந்த பிள்ளைங்க அடங்காமல் மறுபடியும் அந்த தப்பு பண்ணிட்டு நம்மளை அசிங்கெல்லாம் படுத்துவாங்க. ஆனால் அவங்க நம்முடைய சமூகத்தில் ஏதோ ஒன்று கேட்பாங்க தானே. ஒரு புள்ள செம்ம துஷ்ட பிள்ளையாக இருக்கிறான்னு வச்சுங்க, அவன் அடங்கவே மாட்டேங்கிறான். அவனை பிடிச்சிட்டு நேற்றுலாம் திட்டிருப்போம், என் மனசு வலிக்குதுரா, இப்படிலாம் பண்ணுறியா அப்படிலாம் பண்ணுறியான்னு. ஆனால் அதே பிள்ளை திரும்பி கொஞ்சம் பசிக்கிற மாதிரி சாப்பாடு போடேன்னும் போது உருகும் பாருங்க மனசு. ஆமேனா? பொல்லாதவர்களாகிய நாமே நம்முடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது நம்முடைய பரமபிதாவானவர், அன்பான தேவஜனமே, இந்த பாசத்தை, இந்த அன்பை, இந்த நேசத்தை, இந்த அகாபே அன்பை, இந்த அகாபே என்றால் எந்த ஒரு பிரதிபலிப்பும் நம்ம எதிர்பாராமல் செய்கிற இந்த அன்பை உணர்ந்தவங்களுக்கு, முதலாவது தேவனுடைய சமூகத்தில் போய் நிற்கிறவங்களுக்கு இந்த அதிகாலை பொழுதுல, அதே மாதிரி 3 வேளை அந்தி சந்தி மத்தியான வேலை, அதே மாதிரி வாரத்தில் ஒரு 2 நாள் அல்லது 3 நாள் உபவாசத்தோடு தேவனுடைய சமூகத்தில் நிற்கிற வழக்கமாய் கொண்டிருக்கிற இவர்களுக்கு மேலே அவருடைய மனதுருக்கமும், அவருடைய இரக்கமும், அவருடைய நீடிய பொறுமையும், பூரண கிருபையும், சத்தியமும், அவருடைய வல்லமையும் நம்ம மேலே, அவருடைய சமூகம் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. அன்பானவர்களே, கரங்கத்தில் ஆமென் சொல்லாமா? எந்த நேரத்தில் இந்த உலகத்தில் என்ன நடக்கும் என்று நிலையில்லாத உலகம், நிரந்தரமில்லாத உலகம், உத்தரவாதம் இல்லாத உலகம். ஆனால் நீ தேவ சமூகத்தில் நின்றுட்டு போகிறதுனால, கர்த்தரை எப்போது உனக்கு முன்பாக வைத்து நீ நோக்கி பார்க்கறதுனால இவ்வளவு பெரிய மகிமை நமக்குள்ளே வருகிறது. நம்முடைய ஜெபங்களுக்கு நமக்கு தேவன் பதில் கொடுக்கும் போது முதலாவது நாம் என்ன செய்கிறோம் என்றால், கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்து நோக்குகிறோம். இது நம்முடைய தியானமாக இருக்கிறது. அது நம்முடைய தியானத்தில் அவரை வைத்து நாம் நோக்குகிறோம். நமக்குள்ள இந்த தியானம் இருக்கிறது. அப்படி அவரை நோக்கி அவருடைய சமூகத்துக்குள்ள நம்ம போகும்போது கர்த்தருடைய மனதுருக்கமும், அவருடைய இரக்கமும், அவருடைய நீடிய பொறுமையும், அவருடைய பூரண கிருபையும், அவருடைய சத்தியமும், அவருடைய வல்லமையும் நம்மை சூழ்ந்து கொள்ளுகிறது. இப்போ நமக்குள்ள என்ன நடக்குது அப்படின்னா, 66வது சங்கீதத்தில் அடுத்தது நமக்குள்ள இந்த ஆழ் மனதில் நமக்கு எப்படிப்பட்ட மகிமை நமக்குள்ள நடக்கிறது. 66வது சங்கீதத்தில் 16வது வசனம் வாசிங்களேன். 16ல வாசிங்க பார்க்கலாம். தேவனுக்கு பயந்தவர்களே, நீங்கள் எல்லாரும் வந்து கேளுங்கள், அவர் என் ஆத்துமாவுக்கு செய்ததை சொல்லுவேன். அவர் யாருக்கு? என் ஆத்துமாவுக்கு. ஆத்துமாவில் நோக்கி பார்ப்பது தான் இந்த பூரண விசுவாசம். கர்த்தரை நமக்கு முன்பதாக வைத்து ஆத்துமாவில் அது இது வெளியே சொல்ல முடியாது. நம்முடைய ஆத்துமா கலிகூறும். நம்முடைய ஆத்துமாவில் அவ்வளவு பெரிய மகிழ்ச்சி இருக்கும். அவருடைய சமூகம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய சாந்தம் எல்லாம் நம்மை சூழ்ந்து கொண்டிருப்பதை நம்முடைய ஆத்துமா தான் அறிந்திருக்கும். அதனால் நீங்கள் வாங்கலேன், நான் சாட்சி சொல்கிறேன் பாருங்களேன், என் கர்த்தர் எனக்கு செய்திருக்கிற நன்மைகளாம் பாருங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு 17 வசனத்தை வாசிங்களேன். அவரை நோக்கி என் வாயினால் கூப்பிட்டேன், என் நாவினால் அவர் புகழப்பட்டார். நல்லா அவரை ஸ்தோத்திரம் பண்ணி கூப்பிடுங்க. உங்கள் ஜபத்தில் இயேசுன்ற பேரை நீங்க அறிக்கை செஞ்சுக்கினே இருங்க. இயேசப்பா, கர்த்தாவே, இயேசுராஜனே, நசரேனாகிய இயேசுராஜனே,
அவரை நோக்கி கூப்பிட்டுனே இருங்க. அவர் உங்கள் வாயில் நல்லா புகழ்ந்து பாடுங்க, நல்லா பாட்டை பாடுங்க. நல்லா கவனிக்கணும். தேவனுடைய சமூகத்தில் போகும்போது நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள ஒரு நல்ல இளைப்பாறுதலும் ஒரு நல்ல பலனும் கிடைக்கிறது. அந்த ஆத்துமா ரட்சிப்பு பூரணப்பட்டாதான் நானோ கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அவர் என்னை ரட்சிப்பார் என்கின்ற சரீர மீட்பு நமக்குள்ள வரும். அந்தி சந்தி மத்தியான வேளையில ஜெபிக்கிற அந்த ஜபத்தை நாம் பார்த்தோம். இவங்கெல்லாம் எப்படின்னா, இவங்க மகிமைக்கு மேலே மகிமை அடைகிற இந்த மகிமைக்கு நிறை கொண்டு போகிறவர்கள். இவங்க வரும்போது ஆத்துமாவுக்கு செய்த நன்மைகள், அந்த நன்றி நிறைந்த இருதயம் இருக்கும். இது என் கர்த்தர் தான் செஞ்சாரு, என் ஆத்மாவுக்கு செஞ்சதை நான் சொல்லுவேன். இன்றைக்கி என் பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போய் வீடு திரும்பி இருக்கிறாங்க, என் கர்த்தர் தான் செஞ்சார். என் கணவர் இன்னைக்கு வேலைக்கு போயிட்டு நல்லபடியாக வீடு திரும்பி இருக்கிறாரு, இதை கர்த்தர் தான் செய்தார். நான் என் மனைவி பிள்ளைங்களை விட்டுட்டு நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன், என் மனைவி பிள்ளைகளை என் கர்த்தர் தான் எனக்கு பாதுகாப்பு கொடுத்தாரு. ஆத்துமா அப்படியே அணு அணுவாக கர்த்தரை நோக்கி பார்த்துக்கினே இருக்கும். அதுதான் என்ன செய்யணும், ஏசப்பா அப்படின்னு போய் காலையில் போய் நிற்கும். ஏசுராஜா உம்முடைய கிருபை, அவரை பாடி நல்லா புகழ்ந்து பாட்டு பாடும். பாடல்களை பாடி கர்த்தருடைய இருதயத்தில் நல்லா பாட்டு பாடி அவரை புகழும். ஜபத்தில் நமக்கு என்ன வருகிறது என்றால் துதி பிறக்கிறது, ஸ்தோத்திரம் பிறக்கிறது. அடுத்தது நல்லா கவனிங்க, 18ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனே ஆனால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். இப்போ என் இருதயத்துக்குள்ள அக்கிரமம் இருக்கிறது. ஏனென்றால் ஒரே மனுஷனாலே பாவமும், அந்த மனிதனாலே பாவத்தின் மூலமாய் மீறுதலும் அக்கிரமமும் சாபமும் மனுக்குலத்துக்குள்ளே நுழைந்து விட்டது. ஆனால் என் இருதயத்தில் இருக்கக்கூடிய இந்த அக்கிரமங்கள் என்னை விட்டு நீங்குகிறது. அன்பானவர்களே, எல்லாரும் ஆமென் சொல்லாமா? என் இருதயத்துக்குள்ள இருக்கிறது என்ன என்பதை கர்த்தர் எனக்கு உணர்த்துகிறார். அது ஜபத்தில் மட்டும்தான் முடியும். நீங்கள் ஜபத்தில் போய் உட்காரும் போது நீங்கள் கேட்ட சத்தியங்கள், நீங்கள் எப்பயோ கேட்ட பிரசங்கங்கள் எல்லாவற்றையும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வந்து அக்கிரமங்கள் எல்லாம் எடுத்து வெளியே போடுவார். என்னுடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு, என்னுடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். இந்த அக்கிரமக்காரனாக நான் இந்த உலகத்தில் ஓடி திரிந்து கொண்டிருந்தேன். நான் தேவ சமூகத்தில் போய் நிற்கும் போது நிறைய நம்மளை அலசி பார்க்கக்கூடிய அலசல் வரும். நல்லா கவனிக்கணும். ஒரு காரியத்துக்காக நம்ம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இந்த காரியம்லாம் நான் நடக்கணும் ஆண்டவரே சொல்லி ஜெபிக்கிறோம். ஆனால் நடக்கவே மாட்டேங்கிறது. உடனே நம்ம என்ன நினைப்போம்னா, நமக்குள்ள ஒரு சுத்திகரிப்பு, நமக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்கிற ஒரு அனுபவம். கர்த்தாவே என் இருதயத்தை நீ ஆராய்ந்து பாரும், என் இருதயத்தை புடமிட்டு பாரும், அது ஒன்று கூட உமக்கு விரோதமான பாவம் இருக்காது என்று சொல்லி தாவீது 26ஆம் வசனம் சொல்வது பார்க்கிறோம். நேரம் இல்லை, கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. ஜபத்தில் போகும்போது நமக்குள்ள இருக்கக்கூடிய அக்கிரம சிந்தனைகள் எல்லாம் மாறுகிறது. எனக்குள்ள அக்கிரம சிந்தனை இருந்துச்சுன்னா என் கர்த்தர் எனக்கு செவி கொடுக்க மாட்டாரே, அவர் என் பரிசுத்தர் அல்லவா. அப்போ நமக்குள்ள என்ன நடக்குதுன்னா, பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்தம் அடைகிறோம். ஜபத்தில் நல்லா கவனிங்க. ஜபம் என்பது தியானம் என்பது ஆத்மாவில் நமக்கு கிடைக்கிற ஒரு வெளிச்சம். அது கர்த்தரை நமக்கு முன்னதாக நோக்கி பார்க்கிற அந்த அனுபவம். மூணாவது அவர் நம்ம நோக்கி பார்க்கும்போது அவருடைய மனதுருக்கம், இரக்கம், நீடிய பொறுமை, அவருடைய பூரண கிருபை, சத்தியம், வல்லமையினால் என்னை அவர் சூழ்ந்து கொள்ளுகிறார். அடுத்தது என் ஆத்மாவுக்கு ஒரு நன்மை செய்ததை நான் உணர்கிறேன். அடுத்தது அவர் நோக்கி புகழுகிறேன். அவருடைய என் நாவில் அவர் பெயரை சொல்லி நான் அவரை ஆராதிக்கிறேன். அடுத்தது நான் பரிசுத்தமாகிறேன். இதெல்லாம் அந்த ஜபத்தில் நடக்குது. அக்கிரமம் எல்லாம் என்னை விட்டு வெளியே போகிறது. எனக்குள்ள இந்த நினைவுகள் எல்லாம் கொண்டு வருகிறார். நம்மை அலசி பார்க்கிற, நம்மை ஆராய்ந்து பார்க்கிற அனுபவம் இந்த ஜபத்தில் தேவன் நமக்கு கொடுக்கிறார். ஆக அடுத்தது 19ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். அக்கிரமம் மாறிச்சு, அவர் பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை. பாவிகளுக்கு செவி கொடுப்பது இல்லை என்று சொன்னால் என்ன அர்த்தம்னா, நம்முடைய வளர்ச்சி படிகள், தேவன் அண்டையில் கிட்ட நெருங்குகிற அந்த அனுபவம், தேவன் கிட்ட நெருங்குகிற அனுபவம் வந்து பாவிகளுக்கு கிடையாது. அப்போ நமக்குள்ள இருக்கிற அந்த பாவத்தை அவர் உணர்த்தி நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். 18ஆம் வசனத்தில் சொல்றாரு, என் இதயத்தில் அக்கிரமம் இருந்துச்சுன்னா என் கர்த்தர்கிட்ட நெருங்க முடியாதுன்னுட்டு. ஆனால் 19ஆம் வசனத்தில் மெய்யாய் தேவன் எனக்கு என்ன பண்ணாராம், செவி கொடுத்தாராம்.
என் ஜபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். கரங்களை ஆமென் சொல்லாமா? இவ்வளவு காரியங்கள் நடக்கிறது அன்பானவர்களே. நீங்கள் வீட்டில் உட்காந்து இவ்வளோ காலம் நீங்கள் நோட்ஸ் எடுத்துன்னு போயிருப்பீங்க, அதை ஒரு முறை கூட நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க. நான் உங்களுக்கு அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன், இந்த வசனங்களை எல்லாம் நீங்கள் மறுபடியும் ஒரு முறை அங்கே என்னென்னலாம் நடக்குது ஜபத்தில், அது எனக்குள்ள ஒரு புது சிருஷ்டியினுடைய அனுபவம், ஒரு புது சிருஷ்டி. ஒரு பிறந்த குழந்தை எப்படி அந்த பாலை குடித்து அந்த திடமான ஆகாரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டு எப்படி டெவலப் ஆகுதோ, அதே மாதிரி இந்த சத்திய வசனங்களை நீங்கள் கொண்டு போய் அப்படியே உட்காந்து ஒரு முறை நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஜபத்தில் மட்டும்தான் நம்ம உருவாகிற இடமா இருக்கிறது. ஆமேன்னு சொல்லுங்களேன். வேற எங்கேயுமே அப்பாவுடைய சமூகத்தில் தான் நம்ம டெவலப் ஆக முடியும், நம்ம நல்ல ஆவியில் பலனடைய முடியும். அப்போ என் ஜபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார், என் ஜபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலகாமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஆக ஜபம் பண்ணுகிற எல்லார் மேல கிருபை பெருகுது. ஆமெனா? கிருபைக்கு தண்டிக்கவே தெரியாது. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். கிருபைக்கு தண்டிக்கவே தெரியாது. அவர் என் ஜபத்தை தள்ளவில்லை. நீங்க பண்ண எல்லா ஜபமும் கர்த்தருடைய நினைவில் இருக்கிறது அன்பானவர்களே. ஆமென் சொல்லுங்களேன். நீங்க என்ன காரியத்துக்கு நீங்க ஜபம் பண்ணியிருந்தாலும், ஏன்னா அந்த அதிகாலையில் அந்த 3 மணி அல்லது 4 மணி அல்லது 5 மணி நீ எழுந்து போய் ஒவ்வொரு நாளும் இடைவிடாமல் ஜெபிக்கிற அந்த ஜபம் இருக்குமே, ஆனால் உனக்குள்ள விழுந்து போன இந்த ஆதாமுடைய ஜென்ம சுபாவத்தில் நாம் மீட்கப்பட்டு நாம் மகிமை அடைகிறோம். கடைசியாக ஃபைனலாக அந்த ஜபத்தில் இருக்கக்கூடிய ஒரு பயங்கர பெரிய வல்லமை என்ன தெரியுமா? 56வது சங்கீதத்தில் அதில் 9வது வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பது, தேவனை என் பக்கம். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஜபத்தில் என்ன ஒரு ஆச்சரியம் நடக்குது, அதிசயம் நடக்குது தெரியுமா? தேவன் என் பக்கத்தில் கிருபை. இது பாருங்க, அவருடைய கிருபை என்னை விட்டு தள்ளவில்லை, அவருடைய கிருபை என்னை விட்டு விலகவில்லை. கிருபை என்ன, எல்லாம் எனக்காக ரெடியா இருக்கு. இந்த பார்வை நீ நோக்கி பார்க்கணும். என் பட்சத்தில் கர்த்தர் என் பக்கம், என் பக்கத்தில் நான் கேட்டதெல்லாம் கொடுக்கிறார். எனக்கையும் எனக்கு உரிய எல்லாம் ரெடியா இருக்கு. கிருபை எல்லாம் ரெடியா இருக்கு, எல்லாம் தயாரா இருக்கு. இதாங்க ஜபத்தினுடைய மேன்மை. நீங்க கேட்டுட்டு போயிட்டு செய்யுங்களேன். நீங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட போய் கேட்டுட்டு போய் செய்யுங்க. ஆண்டவரே, நான் இதை செய்ய போறேன் ஆண்டவரே, நான் இதை இப்படி பண்ண போறேன் ஆண்டவரே, எனக்கு இது தேவையா இருக்குது ஆண்டவரே. இப்போ கேட்டுட்டு போய் செய்யுங்க. கிருபை, அந்த கிருபை என்ன தெரியுமா? கேட்கறதெல்லாம் கொடுத்துடும். அவர் என் பக்கம் தான், என் பட்சத்தில் இருக்கிறார். என் பட்சத்தில் இருக்கிற என் கர்த்தர் எனக்கு கேட்கறதெல்லாம் கொடுத்து விட அவர் வல்லமையுடையவராக இருக்கிறார். ஆக கர்த்தர் இந்த அதிகாலை பொழுது அவர் வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அவர் ஜெபம் பண்ணுவது அவருக்கு வழக்கமாக இருந்தது. தம்முடைய சீஷர்களை எல்லாம் அங்கே அற்புதம் செஞ்சு முடிச்சுட்டு சாயங்காலம் ஆகிடும். அவர் மலை மேலே போயிட்டு ஜெபம் பண்ணுறதுக்கு போயிட்டு இருப்பார். கலிலேயா கடலில் இவங்க போயின்னு இருக்கிறாங்க. திடீர்னு கடல் சீற்றத்தினால கொந்தளிப்பாக இருக்கும். கரெக்டாக இந்த 3 மணிக்கு தான் கரெக்டாக கிராஸ் ஆகி போவார் உள்ள. 4ஆம் ஜாமம். ஆமென் சொல்லுங்கள். எத்தனை ஜாமம்? 4ஆம் ஜாமம். கடலின் பயணத்திலே 4ஆம் ஜாமத்தில் இவர்கள் ஆவேசம் என்று அலறினார்கள். இந்த 4ஆம் ஜாமம் என்பது சேவல் கூவும் நேரம். என்ன நேரம்? இல்லை ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்ன நேரம்? சேவல் கூவும் நேரம். இப்போது நல்லா கவனிங்க. கடந்த வெள்ளிக்கிழமை நினைக்கிறேன், போன வெள்ளிக்கிழமை தான் நினைக்கிறேன், ஜாமக்காரனை குறித்து நம்ம பார்த்தோம். இந்த ஜாமக்காரர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா, ஆண்டவர் என்ன செய்வார், இந்த ஜாமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க மதில் மேலே ஜாமம் காக்கிறவர்கள், அவங்க ராஜாவுக்கு ஈக்குவல், அவங்க அவ்வளோ டேலண்டான பர்சன். அவங்க 5 குறிப்பெல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படிப்பட்ட அவங்களுடைய குணாதிசயங்கள்லாம் சொல்லி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ஜாமக்காரர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஜாமத்துக்கும் மாறி மாறி அந்த ஜாமக்காரர்கள் நிற்க வைப்பாங்க. இந்த ஜாமக்காரர்கள் மணவாட்டி என்று நாம் பார்த்தோம். இந்த ஜாமக்காரர்கள் என்ன செய்வார்கள் என்றால், இந்த அதிகாலை பொழுதில் எழுந்து நிற்பார்கள் என்று நாம் பார்த்தோம். இப்போ கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, இந்த ஜாமம், இந்த அதிகாலை இந்த 3 மணிக்கு இந்த சேவல் கூவுகிற அந்த நேரம் என்பதை கர்த்தரே சொல்வதை பார்க்கலாம். திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷ புத்தகம் 13வது அதிகாரத்தில்
34 வாசிக்க போகலாம். 13:34. ஒரு மனுஷன் தன் வீட்டை விட்டு புறதேசத்துக்கு பிரயாணம் போக எத்தனிக்கும் போது தன் ஊழியக்காரருக்கு அதிகாரம் கொடுத்து அவனுக்கு தன் தன் வேலையும் நியமித்து விழித்திருக்கும்படி. ஊழியக்காரனுக்கு வேலையெல்லாம் நியமிச்சுட்டு இந்த ஜாமக்காரனுக்கு விழித்திருக்கும்படி கட்டளையிடுவான். யாருமே ஜாமக்காரன் என்ன பண்ணுவான்? விழித்திருப்பான். இப்போ நல்லா கவனிங்க, இந்த ஜாமக்காரன் விழித்திருப்பது என்பது அது பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பாட்டு மணவாட்டி சபையினுடைய ஜப ஆவி. அவங்க விழித்திருப்பாங்க. இது அன்பு. இது அன்பிலே பூர்ணப்பட்டவர்களாய் இடைவிடாத ஜபமுடையவர்களாய், இடைவிடாத இந்த ஜபம். ஏன் தெரியுமா? இந்த ஜாமக்காரர்கள் விழித்திருக்கணும். இந்த ஜாமக்காரன் என்ன பண்ணுவான்? வாசி தொடர்ந்து 35 வசனத்தில், அப்படியே நீங்களும் விழித்திருங்கள். சாயங்காலம் 6 மணிக்கு தான் அந்த இரவுல முதலாம் ஜாமம் ஆரம்பிக்கும். ஏன்னா யூதர்களுக்கு சாயங்காலம் தான் ஒரு நாள் ஆரம்பிக்கும். ஆக சாயங்காலம், அப்புறம் நடுராத்திரி வந்து 12 மணின்னு பார்த்தோம். ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம்? 3 மணி நேரம். ஆக 12 மணியை அப்படியே 3 டிவைட் பண்ணினா 4. ஆக 4 ஜாமம். இங்கே கர்த்தர் இரவிலே 3 ஜாமத்தையும் பகலிலே அந்த பகல் பொழுது ஜாமத்தையும் சொல்லுவார். நல்ல கவனிங்க. சாயங்காலத்திலோ நடுராத்திரிலோ என்பது நடுராத்திரி என்பது நைட்டு 12 to 3 மணி வரைக்கும் நடுராத்திரி. அடுத்தது சேவல் கூவும் நேரத்தில். இந்த சேவல் கூவும் நேரம் என்பதுதான் என்னது? 3 மணி. சேவல் கூவும் நேரம் என்பது 3 மணி. அடுத்தது காலையிலோ, அதுதான் இந்த சேவல் கூவும் நேரம் அதிகாலை. ஆனால் இது காலை என்பது 6 மணி. ஆமேனா? 6 to 9 காலையில் 6 to 9 வரைக்கும் இது காலை. அப்புறம் 9 to 12 வரைக்கும் முற்பகல். 12 to 3 வரைக்கும் பிற்பகல். 3 to 6 வரைக்கும் 12 to 3 வரைக்கும் நடுப்பகல். 3 to 6 வரைக்கும் பிற்பகல். 6 to 9 வரைக்கும் சாயங்காலம். அப்படிதான் கணக்கு மறுபடியும் வந்துடும். ஓகேவா? ஆக 3 மணி நேரம் இந்த ஜாமத்தை அங்கே பிரித்து வைத்திருக்கிறார்கள். இது நமக்கு நல்லாவே தெரியும். இப்போ நல்லா கவனிங்க. இந்த சேவல் கூவும் நேரம் என்பது அதுதான் அதிகாலை. அதுதான் கர்த்தர் அவர் வனாந்தரமான ஒரு இடத்துல போயிட்டு அதிகாலையில் போயிட்டு ஜெபம் பண்ணினார் என்று பார்த்தோம். இந்த சேவல் கூவும் நேரம் என்பது 3 மணிக்கு, 3 மணி, 4 மணி, 5 மணி. இப்போ குறிப்பாக பார்த்தீங்கன்னா, இப்போ இன்னொரு விஷயத்தை நான் சொல்கிறேன், கவனிங்க. ஏன் கர்த்தர் இந்த அதிகாலை பொழுதுல போய் ஜெபம் பண்ணினார்? அதை தம்முடைய சீஷர்களுக்கு ஏன் இதை சொல்லி கொடுத்தார்? இதை அவங்க அப்படியே ஃபாலோ பண்ணும்படியா இந்த ஜெபத்தை கர்த்தர் ஏன்னா அவர் ஒவ்வொரு காரியத்தையும் தம்முடைய சீஷர்களை பக்கத்திலே வச்சு சொல்லி கொடுத்தார். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேதுரு ஆண்டவரை மறுதலிப்பார். கவனிங்க, பேதுரு ஆண்டவரை மறுதலிப்பார். அதுக்கு கர்த்தர் என்ன தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பார் தெரியுமா? இன்றைக்கு நீ 2 தரம் சேவல் கூவுகிறதுக்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய். ஏன் அந்த சேவல் கூவுகிற நேரத்தை இந்த பேதுருவுக்கு கர்த்தர் இந்த காரியத்தை சொன்னார் அப்படின்னா, ஆதாமுடைய அந்த விழுந்து போன அந்த ஜென்ம சுபாவத்தில் இந்த சேவல் கூவும் நேரம் என்கின்ற அதிகாலை பொழுதுல தேவனுடைய சமூகத்தை தேடுகிற அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தருடைய சமூகத்தில் வருகிற இந்த ஆதாமும் ஏவாளும் கர்த்தரை மறுதலித்தார்கள். நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் கூர்ந்து கவனிச்சிங்கன்னா கொஞ்சம் சத்தியத்துக்குள்ளே கொஞ்சம் டீப்பாக போகலாம், கொஞ்சம் புரிந்து கொள்ளுங்க. இப்போ ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, நீங்கள் சேவல் கூற நேரத்திற்கு சேவல் 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி அப்படின்னு ஒரு வேர்டு யூஸ் பண்ணியிருப்பார். 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி. இதனுடைய பேக்ரவுண்டு கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. இப்போ இயேசு ராஜா நைட்டு 12 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. ஏன்னா 6 to 9 போய் இவங்க பஸ்கா ஆயத்தப்பட்டுறாங்க. பஸ்காவெல்லாம் புடிச்சிட்டு போகிறாங்க. 9 to 12 மணி வரைக்கும் கர்த்தர் கெத்செமனேல ஜெபிக்கிறார். 12 மணிக்கு, ஏன்னா 3 மணி நேரம் அங்கே ஜெபிக்கிறார், ஒரு மணி நேரமாக ஜெபிக்கிறார். கர்த்தர் பிதா பதில் கொடுக்கல. சரியாக 12 மணிக்கு பதில் கொடுக்கிறார். வாங்க புறப்பட்டு போல எனக்கு காட்டி கொடுத்து வரான்னு சொன்னால் 12 மணிக்கு அவர் அரெஸ்ட் பண்ணுறாங்க. கர்த்தரை 12 மணிக்கு அரெஸ்ட் பண்ணி அவரை 3 மணிக்கு இடைப்பட்ட 12 to 3, அதாவது 3வது ஜாமம்,
12 to 3 மணி வரைக்கும் அவரை முதலாவது அண்ணா கிட்ட கூட்டின்னு போனாங்க. அதுக்கப்புறம் காய்பா கிட்ட கூட்டின்னு போயிட்டு அங்கேயே என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்ல அண்ணா கிட்ட, அப்புறம் அந்த வருஷத்து பிரதான ஆசாரியர் காய்பா கிட்ட, அதுக்கப்புறம் ஆலோசனை சங்கத்துக்கிட்ட. இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஆண்டவரை போயிட்டு என்ன பண்ணுறாங்க, எல்லாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய காம்பவுண்ட் அது. இப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த வசனத்தை நீங்கள் எப்படி வாசிக்கணுன்னாக்கா, முதல்ல வாசிக்க பார்க்கலாம். மார்க்கு சுவிசேஷம் 14வது அதிகாரத்தில் 29வது 27 வாசிக்க பார்க்கலாம். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடரல் அடைவீர்கள். என் நிமித்தம் நீங்க இடரல் அடைவீங்கப்பான்னு சொல்லிட்டு சகரியா தீர்க்கதரிசன புத்தகம் 13:7 எடுத்து காட்டுறார் ஆண்டவர். மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுன்ற எழுதியிருக்கிறபடி நீங்கள்லாம் என்ன பண்ணுவீங்கன்னா, இந்த ராத்திரி என்னை விட்டு எல்லாம் சிதறடிக்கப்பட்டு போயிடுவீங்க, என்னை விட்டு ஓடி போயிடுவீங்க, என்னை மறுதளிப்பீங்க அப்படின்னு சொல்லி கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா அங்கே விஷயத்தை சொல்கிறாரு. நல்லா கவனிக்கணும். என் தேவன் எவ்வளவு பெரிய இரக்கம் உள்ளவர், அவர் எவ்வளவு கருணை உள்ளவர், அவர் அன்பு எவ்வளவு பெரியது என்பதை இந்த சம்பவத்தில் கர்த்தர் சொல்லுகிறார். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயாவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன். இப்போ இந்த பேதுரு என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரே நான் உங்க பக்கத்திலேயே இருந்து எல்லாத்தையும் பார்த்தேன். ஆக்சுவலா 12 சீஷர்கள் இருந்தார்கள் கர்த்தருக்கு. அதுல 3 பேரை பக்கத்துல வச்சிருந்தாரு. அப்போஸ்தலனாகிய பேதுரு, அப்போஸ்தலனாகிய யாக்கோபு, அப்போஸ்தலனாகிய யோவான். அதெல்லாம் பேதுரு கிட்ட ரொம்ப கொஞ்சம் நெருக்கமா இருந்தார். ஏன்னா எல்லா சீஷர்களையும் விட பேதுரு ரொம்ப வயது முதிர்ந்தவர், அதாவது திருமணமானவர், கொஞ்சம் ஒரு மெச்சூரும் கொஞ்சம் பொறுமையும் அவருக்கு இருந்துச்சு. ஆனால் கர்த்தர் மேலே ரொம்ப வாஞ்சியாக இருந்ததுனால அப்பப்போ கொஞ்சம் துருதுருன்னு ஒரு சில காரியங்கள்லாம் செய்வார். அதனால் பேதுரு சீஷர்களுக்கெல்லாம் தலைவனாக வைத்திருந்தார். இப்போ பேதுரு சொல்கிறார், இல்லை ஆண்டவரே, உமது நிமித்தம் எல்லாரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் ஆண்டவரே, நான் உங்களை ஒருபோதும் மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். மாம்சமும் இரத்தமும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிக்காது. எல்லாமே இயேசு, எல்லாமே கிருபை, எல்லாமே இயேசு கிறிஸ்து, எல்லாமே கிருபை என்பதுதான் சத்தியம். எல்லாமே இயேசு ராஜாவுடைய கிருபை. இந்த ரட்சிப்பும் இந்த கிருபை, இந்த ரட்சிப்பும் இந்த இரக்கமும் சபையில நாம் ஒரு அங்கமாக சேர்க்கப்பட்டிருக்கிற இது எல்லாமே நம்முடைய மாம்ச பலத்தில் உண்டாகவில்லை. அது எல்லாம் என் இயேசு ராஜனுடைய கிருபை, தேவனுடைய கிருபை. ஆனால் மனுஷிகம், மாம்சிகம் என்ன செய்கிறது என்றால் அது முந்திக் கொள்ளுகிறது. இல்ல ஆண்டவரே, நான் தான், இல்லப்பா என் கிருபை தான் உன்னை காக்கும். இல்ல ஆண்டவரே, இல்ல ஆண்டவரே, நான் என் மாம்ச பலத்தில் நான் உங்களை மறுதளிக்க மாட்டேன் ஆண்டவரே, நீங்க ஒன்னா பாக்குறீங்களா ஆண்டவரே சேலஞ்ச் பண்றாங்க. மாம்சம் கிருபையோடு கூட தேவனோடு கூட சேலஞ்ச் பண்ணுகிறது. ஆனால் கர்த்தர் சொன்னாரு, இல்ல பேதுருவே, அதுக்கு ஆண்டவர் சொன்னார், அதற்கு இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். நல்லா கவனிங்க. சேவல் கூவுற நேரம் எப்ப கூவும்? சேவல் சொல்லுங்க, நார்மலா சொல்லுங்க பார்க்கலாம். சேவல் எப்ப கூவும்? இப்போ நம்ம ஊர் வழக்கத்தின்படியே சொல்லுங்க. இப்போ தான் கோழி எல்லாம் இல்லை, அப்போல்லாம் நிறைய கோழிங்க இருக்கு இல்லையா? நாங்களாம் சின்ன பிள்ளைங்கள இருந்தால் போலாம் எங்கள் வீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சுவத்து மேலே கையை வச்சாலும் இது அங்கே தான் பண்ணும், அங்கே கை வைக்கவே முடியாது, அவ்வளோ கோழிங்க இருக்கும். மரத்தங்கள்லாம் வர போய் என்ன பண்ணோம், அங்கே தங்கி கிடக்கும் இல்லையா? அப்போல்லாம் நைட்டில் பார்த்தா தூங்கவே விடாதுங்க. கரெக்டாக அந்த விடியற் காலை பொழுதுல கரெக்டாக ஒரு 3 மணிக்கு ஷார்ப்பாக இந்த கோழி என்ன பண்ணோம், கூவி எல்லாரையுமே எழுப்பி விட்டுரும். சரி, இந்த இடத்துல பேக்ரவுண்டில் இப்போ கோழி சேவல் கூவுது. இப்போ கர்த்தர் அந்நேரத்துக்கு பேதுரு திரும்பியெல்லாம் பார்க்குறாரு. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியுது. ஆக்சுவலாக அங்கே கோழி தான் கூச்சா அப்படின்னா, அங்கே ஆக்சுவலாக அங்கே கோழி கூவலை. ஏன் தெரியுமா? இயேசு ராஜாவை கைது பண்ண வரும்போது ஒரு பெரிய கூட்டம் இருந்துச்சு. அங்கே பயங்கரமான எவ்வளோ பெரிய க்ரௌடு, அந்த நாய்ஸாக இருக்கும் இல்லையா, எவ்வளோ பெரிய அந்த சந்தடி நிறைய இறைச்சலாக இருந்திருக்கும். அதில் கோழி கூவுறதெல்லாம் கேட்கறதில்லன்றது ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னென்னா, இது நடக்கிறது தேவாலயத்துக்கு பக்கத்திலேயே காம்பவுண்ட்லேயே தான்
அண்ணா காய்பா என்பவர்களுடைய அரண்மனைலாம் அங்கே இருந்துச்சு. பிலாத்துடைய அரண்மனையும் பக்கத்திலே இருந்துச்சு. இந்த பக்கம் அந்த பக்கம், வலது பக்கம் இடது பக்கமாக, தேவாலயத்துக்கு வலது பக்கம் இடது பக்கமாக இருந்துச்சு. அதனால் அது ரொம்ப பரிசுத்தமான இடம். அந்த இடத்துல வந்து இந்த சேவலெல்லாம் அங்கே வளர்க்குறதெல்லாம் அந்த அளவுக்கு வந்து அனுமதி கிடைச்சிருக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக இது என்ன அப்படின்னா, இரவில் ஒவ்வொரு ஜாமத்திலையும் ஜாமக்காரர்களை மாற்றி வைப்பார்கள். ஒவ்வொரு ஜாமமும் முடியும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு ஜாமத்துக்கு சிம்பிளைஸா இதை புரிந்து கொள்ளும்படியாக அவங்க என்ன செய்வாங்கன்னா, அங்கே ஒரு சங்கு மாதிரி, ஒரு எக்கால், ஒரு ட்ரம்பட் மாதிரி வச்சு ஊதுவாங்க. முதலாம் ஜாமம் முடிஞ்சிருச்சுன்னா ஒரு 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 டிஃப்ரெண்ட் சவுண்டு. ரெண்டாம் ஜாமம் முடிஞ்சிருச்சு அப்படின்னாக்கா அதுக்கு ஒரு சவுண்டு. மூணாம் ஜாமம், இந்த நாலாம் ஜாமத்துக்கு சேவல் கூவுகிற இது இந்த ஜாமத்தில் சேவல் கூவுன்னு எல்லாருக்குமே தெரியும். மற்ற தேசங்களெல்லாம் இந்த கோழியெல்லாம் வளர்க்குறவங்களுக்கு தெரியும். எல்லாருக்குமே பொதுவாக நார்மலாக இந்த நாலேஜ் நமக்கு உண்டு. அதனால் இவங்க நாலாம் ஜாமத்தில், அதாவது 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த நாலாம் ஜாமத்தில், இந்த அதிகாலை பொழுதுல அங்கே அந்த ஊதுகிற அந்த ட்ரம்பட் சவுண்ட், அந்த ஒரு சவுண்டு எப்படி இருக்கும்? ட்ரம்பட்னா எக்காலம் மட்டும் அல்ல, அவங்க டிஃப்ரெண்ட் அந்த சவுண்டு. அதை ஊதும்போது கரெக்டாக சேவல் கூவுகிற அந்த சத்தத்தை போலவே அந்த சத்தத்தை வந்து அங்கே ட்ரம்பட் ஊதுவாங்க. அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அண்டானியோ அப்படின்ற ஒரு கோபுரம், எருசலேமுடைய அந்த சுற்றி மதிலில் அண்டானியோ என்கின்ற ஒரு கோபுரத்தின் மேலே அந்த ஜாமக்காரன் இருப்பான். அவன் என்ன செய்வேன்னாக்கா கலாசினியம் என்கின்ற அந்த சவுண்டுக்கு பேர் வந்து கலாசினியம், லத்தீனில் கலாசினியம். அது வந்து பார்த்தீங்கன்னா க்ரோ, அதாவது வந்து காக்ரோ, சேவலுடைய சத்தம் காக்ரோ, அதை கலாசினியம் என்று சொல்லுவார்கள். அவன் என்ன பண்ணுவான்னா எடுத்து ஊதுவான். மற்ற ஜாமங்களிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு முறை தான் ஊதுவாங்க. அந்த ஜாமத்தின் துவக்கத்தில் நீங்கள் கிதியோன் மீதியானிடத்தில் யுத்தம் பண்ண போகும்போது அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜாமக்காரர்களை அந்த ஜாம நேரத்துக்கு மாற்றி வைப்பார்கள். அந்த வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 7ஆம் அதிகாரம் 19 நினைக்கிறேன். வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகள் 7:19 பாரு. 19 வாசி பார்க்கலாம். நடு ஜாமத்தின் துவக்கத்தில், இங்க நல்ல வசனம் சொல்லுது பாருங்க. எப்போ? நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு. ஓகே, இப்போ எப்ப ஜாமக்காரரை மாற்றி வைப்பாங்க? அந்த ஜாமம் துவங்கும் போது. ஆனால் 4ஆம் ஜாமத்துக்கு மட்டும் 3 மணி நேரமும் ஒவ்வொரு மணிக்கும் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த சேவல் சத்தத்தை, அந்த சத்தத்தை சத்தமிட்டு அந்த ஜாமக்காரன் கூவிக்கினே இருப்பான். ஒரு மணி நேரத்துக்கு என்ன பண்ணுவான்னா அந்த சத்தத்தை வந்து அந்த சவுண்டை இட்டுக்கினே இருப்பான். எத்தனை சொல்றது புரிஞ்சு போச்சு? மற்ற ஜாமத்துக்கெல்லாம் ஒரே ஒரு சவுண்டு அந்த ஜாமத்தின் துவக்கத்தில். ஆனால் இந்த 4வது ஜாமம் என்கின்ற அந்த அதிகாலை பொழுதுல சேவல் கூவும் நேரத்தில் 3 மணிக்கு ஒரு சவுண்டு, அப்புறம் 4 மணிக்கு ஒரு சவுண்டு, 5 மணிக்கு ஒரு சவுண்டு அங்கே விட்டுன்னு இருப்பாங்க. ஏன் அப்படின்னா எருசலேமில் பலி செலுத்தக்கூடிய, எருசலேமில் ஆராதிக்கக்கூடிய நிறைய காரியங்கள், அங்கே ஆவிக்குரிய காரியங்கள் இருக்கிறதுனால அவர்கள் வந்து அந்த ஜாமத்தில், அந்த பொழுதில் வந்து தேவ சமூகத்தில் வந்து ஜெபிப்பது அவர்களுக்கு வழக்கம். எப்பவுமே ரோமர்கள் பார்த்தீங்கன்னா யூதர்களோடு கூட இசைந்து தான் போயிடுவான். ஏன்னா யூதர்களை ஆளுகை செய்கிற ஆளுநர்கள்லாம் பார்த்து நல்ல திறமசாலிகளாக, நல்ல அடக்குமுறைகள், எப்பேற்பட்ட வன்முறைகள் வந்தாலும் அதை அடக்கக்கூடியவர்களை, நல்ல போர் யுக்தி உள்ள ஆளுநர்களை தான் வந்து ரோமர்கள் நியமிப்பார்கள். ஏன்னா இந்த எருசலேமை மையமாக கொண்டு செயல்படுகிற யூதர்கள் இவங்க எப்பவுமே தங்களுக்கென்று ஒரு பாரம்பரியத்தை வைத்திருக்கிறவர்கள். அவர்கள் எந்த சூழ்நிலையிலும் வந்து மற்றவர்களோடு இசைந்து போக மாட்டாங்க. அதனால் இங்கே அடிக்கடி வன்முறைகள் ஏற்படுன்றதுனால பிலாத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு நல்ல டேலண்டான ஒரு நல்ல ஒரு யுத்த எப்பேற்பட்ட சூழ்நிலையும் கையாளக்கூடிய திறமை வாய்ந்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் தான் அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுநராக நியமிப்பாங்க. அப்போ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே இப்போ ஜனங்களுக்கு ஏற்றாறு போல அவங்க என்ன பண்ண வைப்பாங்க. அப்போ அந்த 4வது ஜாமத்தில் மட்டும் என்ன பண்ணுவோம்னா 3 முறை என்ன பண்ணுவாங்கன்னா அந்த சேவல் கூவுற அந்த சத்தம், அந்த ஜாம பொழுதை, அந்த டைமை வந்து அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஜனங்களுக்கு வெளிப்படுத்தி காண்பிப்பார்கள். அப்போ கர்த்தர் என்ன பண்ணார்னா, அதை பாரு, நீ 2 முறை வாசிப்பாங்களா அந்த வசனத்தை பேதுருக்கு சொல்லும்போது சொல்லுவார் இல்லையா, நீ அந்த 30ஆம் வசனம் வாசி. இயேசுவை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாக. அப்ப என்ன சொல்றாரு? 3 to
4க்குள்ள 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள புரிஞ்சு போச்சா? 2 தரம். அதான் அப்போ நீ என்ன 3 தரம் மறுதலிச்சிருவ பேதுரு அப்படின்னு சொல்லி கர்த்தர் இங்கே என்ன சொல்றாருன்னா, இங்க பேதுருக்கு இங்கே சொல்றாரு. பேதுரு சொல்றாரு, இல்ல ஆண்டவரே நான் பாருங்க, மறுபடியும் கர்த்தர் இங்கே என்ன சொல்ல வருகிறார் என்றால், என் அன்பான தேவஜனமே, என் அன்புக்குரியவர்களே, மாம்சமும் இரத்தமும் பலமும் பராக்கிரமும் ஒன்றும் உதவாது. உங்களுடைய பக்தி வைராக்கியம் எல்லாம் ஒன்றுத்துக்குமே உதவாது. இதை பிற்காலத்தில் பேதுரு நன்கு அறிந்து கொண்டார். அவர் அலங்கார வாசல் எண்ணப்பட்ட வாசலண்டிலே கிடந்த முடவனை அவர்கள் நஸ்ரனாகிய இயேசுவின் நாமத்தில் எழுந்து நட என்று சொல்லி அவர் நடக்க பண்ணியிருந்த ஜனங்கள் எல்லாம் பேதுருவில் வந்தபோது, என் ஜனங்களே, நீங்கள் ஏன் எங்களை அப்படி பார்க்கிறீர்கள்? எங்கள் பக்தியும் அல்ல, எங்கள் சுய சக்தியும் அல்ல என்பதை பேதுரு பின்னாட்களை அறிந்து உணர்ந்து கொண்டார். ஆனால் இந்த இடத்துல மாத்திரம் அல்ல, அங்க ஆதியாகமம் ஏதேன் தோட்டத்திலிருந்து கர்த்தர் சொல்லுகிற ஒரே ஒரு காரியம், மாம்சமும் இரத்தமும் பலத்தினால இந்த ரட்சிப்பு வரல, என் கிருபை. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லாமா? என் கிருபையில மட்டும் தாண்டா நீ பார்க்க வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு காரியம், என் கிருபையை மட்டும் நோக்கி பார். அதிகாலையில் என் கர்த்தரை நான் தேடுகிறேன், என் பிதாவோடு நான் உறவில் இருக்கிறேன். இல்ல ஆண்டவரே, நான் என் மாம்ச வைராக்கியத்தில் தான் நான் பண்ண போறேன் ஆண்டவரே. இந்த பேதுருவால எல்லாருமே இடல் அடைந்தார்கள். இந்த பேதுரு மறுபடியும் வாசிக்க போல 31, அதற்கு அவன், நான் உம்மோடே மரிக்க வேண்டி இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். நல்லா கவனிங்க, ஆண்டவருக்கு ரொம்ப துக்கம். நீங்க கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கடா. சரி, நல்லா கவனிங்க. உன்னால முடியாது பேதுருவே, நீ ரட்சிக்கப்பட்டது என் கிருபையினால மட்டும்தானே தவிர உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. இந்த ரட்சிப்பு இலவசம். கரங்களை தட்டி நல்ல மகிமை செலுத்துவோமா? இந்த ரட்சிப்பு இலவசம், என்னால அல்ல. நான் கர்த்தரை தெரிந்து கொள்ளவில்லை, அவர் என்னை தெரிந்து கொண்டார். பேதுருவே, நான் சொல்றத புரிஞ்சுக்கோ பேதுருவே, உன்னால முடியாது பேதுருவே. இல்ல ஆண்டவரே, நான் மறுதலிக்க மாட்டேன் ஆண்டவரே. நல்லா கவனிக்கணும். இன்னும் இதை கர்த்தர் தெளிவாக லூக்கா தெளிவாக சொல்லியிருப்பாரு. இந்த பஸ்கா ராத்திரியிலே கர்த்தர் அங்கே பஸ்காவை புசித்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது நான் மரிப்பேன், நான் மரித்து போவேன், எல்லாரும் என்னை விட்டு நீங்கள் போயிடுவீங்க, நான் தனியே விடப்படுற ஒரு நாள் ஒன்று வரும் அப்படின்னு சொல்லி கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லி கொண்டிருந்த போது, அப்போ பேதுரு அங்கே சொல்லுவார், இல்லை ஆண்டவரே, நான் உங்களை மறுதலிக்க மாட்டேன்னு. இல்லை பேதுருவே, கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு தேவன் கிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டான். பேதுருவே, இந்த 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 சம்பவத்துடைய பின்னணி என்ன தெரியுமா? கர்த்தர் ஒரு மாபெரும் ரகசியத்தை சொல்லுவார். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல உங்களை புடைக்கிறதுக்கு இந்த சோதனைக்காரன் உங்க தேவனண்டையில் உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனாலும் உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக வேண்டிக் கொள்ளுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த சோதனைக்காரன் யார்? இவன் உலகத்தின் அதிபதி. நீ உலகத்தில் இருக்கிறாய், நீ மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் இருக்கிறாய். இந்த சோதனைக்காரன் வந்தான்னாவே இவன் நேரா உன்னை போயிட்டு உன் மாம்சத்துக்காக செயல்பட வைப்பான். நல்லா கவனிக்கணும். இவன் என்ன செய்வான் அப்படின்னா, தோலுக்கு பதிலாக தோலையும் தன் ஜீவனுக்கு பதிலாக மனுஷன் எல்லாவற்றையும் கொடுத்து விடுவான் என்கின்ற அந்த ஒரு விஷத்தை மனுஷனுக்குள்ளே ஊற்றிவிட்டவன் தான் இந்த பொல்லாத பிசாசு. ஆனாலும் என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்கு, அவர்களுக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டு அவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். கையை தட்டி இயேசு ராஜாவுக்கு, என் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுக்காக நான் சிலுவையில் யாவையும் செய்து முடித்துவிட்டு இந்த சோதனைக்காரனுடைய தலையை நசுக்கிட்டு நான் இவர்களுக்காக நான் பரிந்து பேசுவேன். நான் தான் தூபமாய் என் பிதாவுக்கு சுகந்த வாசனையாய் இவன் உனக்காக நான் பரிந்து பேசுவேனே தவிர உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை பேதுருவே.
என் கிருபதா உனக்கு எல்லாம் என்பதை நான் உனக்கு புரிய வைப்பேன் பேதுருவே. சீஷர்கள் சொல்றாரு, அன்பாய் சொல்லுகிறேன், என் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது, நான் கர்த்தருக்கு வல்லமையா எடுத்து பயன்படுத்தப்படுகிறேன், கர்த்தர் எனக்கு இப்படிப்பட்ட கிருபைகளை கொடுத்திருக்கிறார், நான் எனக்கு ரொம்ப டேலண்ட், தயவு செய்து சொல்றேன், எல்லாம் ஏசப்பாவுடைய கிருபை. ஆமென் சொல்லாமா? லூக்கா சுவிசேஷத்தின் புத்தகம் 22வது அதிகாரத்தில் கர்த்தர் இந்த காரியத்தை சொல்லும்போது வாசிங்க பார்க்கலாம். 31 வாசிக்கலாமா? பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். சாத்தான் என்ன பண்ணிட்டானா? யாருகிட்ட உத்தரவு பெற்றுக்கொண்டானா? தேவன் கிட்ட. உத்தரவு யார் கொடுத்ததா? தேவனே உத்தரவு கொடுத்துட்டாராம். அல்லேலூயா. என்னத்துக்கு உத்தரவு கொடுக்கிறாரு? சோதனைக்காரனே, ஒரு கல், பரீட்சிக்கப்பட்ட கல், என் பிதாவின் சித்தம் செய்வதற்கே நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டேன் என்று சொல்லி ஒரு கல், சோதிக்கப்பட்ட கல், பரீட்சிக்கப்பட்ட கல், அது விலையேற பெற்ற கல். இந்த கல்லோடு சேர்ந்த கற்களும் சோதிக்கப்படும். டே சத்துருவே, டே பிசாசே, டே பொல்லாங்கனே, நீ என்ன செய்ற? நீ உத்தரவு பெற்றுக்கொண்ட, உத்தரவு கொடுத்துறேன். அவர்கள் பலவீனமானவர்களே, அவர்கள் மாம்சமானவர்களே, அவர்கள் அப்பாவை கண்டதில்லை, ஆனால் சர்வ வல்லமையுள்ள தேவனை கண்டதில்லை, ஆனால் எங்கள் இரட்சகரை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்கள் ராஜாவை நாங்கள் அறிந்திருக்கிறோம், எங்களை சிருஷ்டித்த எங்கள் சிருஷ்டி கர்த்தரை நாங்கள் அறிந்திருக்கிறோம். அவரை அறிந்திருக்கிற அந்த அறிவில் மட்டுமே நாம் ஜெயம் எடுக்கிறோம். என்கிட்ட ஒன்றுமில்லை. நாம் இந்த ரட்சிப்பு, நல்லா கவனிங்க, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவனும் பெருமை பாராட்டாதபடிக்கு இது கிரியைகளினாலே உண்டாகவில்லை, இது விசுவாசத்தினாலே தான் உண்டானது. முழுக்க முழுக்க அவருடைய கிருபை தான் இந்த ரட்சிப்பு. ஆமென் சொல்லாமா? இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில உலகத்தெல்லாம் உதறி தள்ளிவிட்டு நான் என் கர்த்தரண்டில் கிட்ட நெருங்கி இருக்கிறேன் என்பதும் கிருபையே. நம்ம இடத்துல ஒன்றுமில்லை அன்பானவர்களே, எல்லாம் அவருடைய கிருபை. இந்த சத்தியத்தை பேசுவதற்கும் அவருக்கு ஊழியம் செய்வதற்கும் நான் எம்மாத்திரம் அவருடைய கிருபை இந்த ஊழியத்தின் மேலே என் மேலே வைத்திருக்கிறதுனாலே நான் போய் கொண்டிருக்கிறது தவிர, அவர் சித்தமே தவிர என் மாம்சத்திலேயோ என் பலத்திலேயோ ஒன்றும் செய்ய முடியாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. கர்த்தர் இங்கே சொல்லுகிறார். மறுபடியும் 31-32 வாசிக்க பார்க்கலாம். பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலக்கினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ, அல்லேலூயா சொல்லாமா, நானோ, ஆமென் சொல்லுவாமே, நீ மறுதலிச்சிருவ பேதுருவே, நீ மறுதலிப்ப பேதுருவே, ஆனா என் கிருபையில தான் இந்த பிரபஞ்சமே நிற்கிறது. உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே உன் மேல வைத்திருக்கிற கிருபை உன்னை மீட்க வேண்டும் என்று சொல்லி என் பிதா சித்தம் கொண்டார். என் பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் என்னையே ஜீவனாக உனக்கு உயிருக்காக என் உயிரையே நான் கொடுக்கிறவர் என்பதை மட்டும் நீ நோக்கி பார்த்தா போதும் பேதுருவே. இதுதான் கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் நம்மள என்ன சேர்ந்த இல்லாண்டவர் அவர் சொல்லாதெல்லாம் விட்டுட்டு நான் இப்படியெல்லாம் ஊழியம் செய்ய போறேன், நான் இப்படியெல்லாம் செய்ய போறேன், நான் இப்படியெல்லாம் வீடு கட்ட போறேன், நான் இப்படியெல்லாம் இதை செய்ய போறேன். கர்த்தர் என்ன சொல்லியிருக்கிறாரு? எல்லாருடைய கிருபை. நானோ உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன், நீ குணப்பட்ட பின்பு உன் சகோதரரை ஸ்திரப்படுத்து பேதுருவே என்று சொல்லி சீமோன் கிட்ட ஸ்பெஷலா சொன்னார். இல்ல ஆண்டவரே, நான் உங்களை எந்த சாவிலும் அதற்கு அவன் ஆண்டவரே காவலிலும் சாவலிலும் உம்மை பின்பற்றி வர ஆயத்தமா இதே முடியாதுடா, என் கிருபையை மட்டும் நீ நோக்கி பாருடா. உன் கர்த்தர் நான், உன் சிருஷ்டி கர்த்தர் நான் என்பதை மட்டும் நோக்கி பாரு பேதுருவே. என் கிருபையில மட்டும் தான் நிற்க முடியும் பேதுருவே. அந்த வசந்த வாசிய போல எபேசுக்கு நிருபம் 2வது அதிகாரம், எபேசுக்கு நிருபம் 2வது அதிகாரத்தில் 8 வாசிய பார்க்கலாம். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானது அல்ல, இது தேவனுடைய ஈவு. எத்தனை பேர் நல்ல கரங்களை தட்டி தேவனுக்கு நல்ல கையை தட்டி சோத்திரம் பண்ணுங்களேன். இது என் தேவனுடைய கிருபைப்பா, இது என் தேவனுடைய கிருபை ஆண்டவரே. இந்த ரட்சிப்பு என் தேவனுடைய கிருபை, அவர் சமூகத்தில் வந்திருப்பது என் தேவனுடைய கிருபை. ஒருவரும் பெருமை பாராட்டாதபடிக்கு
இது கிரியைகளினால் உண்டானது அல்ல. இது கிரியையில கிடையாது. நான் சர்ச்சுக்கு வந்துட்டேன் அல்ல, அவர் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆமேனா. நான் ஜெபிக்கிறேன் அல்ல, அவர் என்னை ஜெபிக்க வைக்கிறார். ஆமேனா. நான் ஊழியம் செய்கிறேன் அல்ல, அவர் என்னை ஊழியம் செய்ய வைக்கிறார். இந்த அதிகாலை ஜெபத்துல அவர் சமூகத்தில் போனவங்களுக்கு மட்டும்தான் இந்த அன்பின் பூரணம் வெளிப்படும். நல்லா கவனிக்கணும். ஏன் கர்த்தர் அங்க 2 தரம் கூவுறதுக்கு முன்னாடி, சேவல் கூவுறதுக்கு முன்னாடி நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று கர்த்தர் ஏன் இந்த 2, 3 என்றை கர்த்தர் இங்கே சொல்லுகிறார் என்றால், ஏதேன் தோட்டத்தில் இந்த ஆதாம் 3 காரியத்தில் கர்த்தரை விட்டு விலகி போய்விட்டான். அப்படி விலகி போன பிற்பாடும் ஒரே ஒரு காரியம், நான் தான் ராஜாதி ராஜா, உங்களை எல்லாம் மீட்கிற யூதா நான் தான், உங்களுக்காக யாவையும் செய்து முடித்த மகிமையின் கர்த்தர் நான் தான், நான் தான் மகிமையின் கர்த்தர். சமாதானத்தின் நகரமாகிய எருசலேமில் நான் வந்து மறிப்பேன். இந்த எருசலேமுக்குள்ள சியோன் இருக்கிறது. எருசலேமுக்கு புறம்பே ஒரு தீர்க்கதரிசியும் மரிப்பதில்லை என்று நீ போய் அந்த நரிக்கு போய் சொல்லுங்கள் என்று ஏரோதை குறித்து கர்த்தர் சொன்னார். எருசலேமிலே வந்து உனக்காக ஜீவனை கொடுக்கிறவர் உன் சிருஷ்டி கர்த்தர் நானே என்பதை மட்டும் நீ நோக்கி பார் ஆதாமே என்று சொல்லி கர்த்தர் அங்கே ஆதாமோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்திருந்தார். ஒரே ஒரு காரியம், என் ஆண்டவர், என் இரட்சகர், என் மணவாளன், என் புருஷன், என் இயேசு கிறிஸ்துவே ராஜாதி ராஜா. சேவல் ஏன் அதிகாலை 3 மணிக்கு கூவுகிறது என்றால், சேவலுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு வாஞ்சை என்ன அப்படின்னா, பகற்பொழுதை இந்த சேவல் அதிகமாய் வாஞ்சிக்கும். பகற்பொழுது, இந்த பகற்பொழுது கிட்ட நெருங்கிவிட்டது என்பதை அடையாளப்படுத்துவதற்காகத்தான் இந்த சேவல் அதிகாலையில 3 மணிக்கு, இன்னும் 3 ஜாமத கடைசி ஜாமத்துக்குள்ளே வந்துவிட்டோம். ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். 4ஆம் ஜாமத்துக்குள்ள வந்துவிட்டோம், அடுத்தது பொழுது விடுந்து விடும் என்று சொல்லி இந்த சேவல் கரெக்டாக பகற்பொழுதை வாஞ்சிக்கும். அப்போது பகற்பொழுதை வாஞ்சிக்கிறது என்பதற்கு அடையாளமாக அந்த அதிகாலை பொழுதிலே அது கூவும். நல்லா கவனிக்கணும். பகற்பொழுது என்பது என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ராஜ்யம். அவர் 1000 வருட அரசாட்சி தம்முடைய மணவாட்டியோடு கூட அவர் செய்ய வேண்டும். அவர் இந்த உலகத்தில் 1000 வருட அரசாட்சி செய்ய வேண்டுமே ஆனால், அவர் ராஜாதி ராஜாவாக ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தத்தின்படியே அவர் தாவீதின் சிங்காசனத்தில் வந்து உட்கார வேண்டுமேனால் அவருக்கு ஒரு மணவாட்டி வேண்டும். அந்த மணவாட்டி பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே அவர் சமூகத்திலே வந்து நிற்க வேண்டும். இந்த பகல் குளிர்ச்சியான வேலை என்பது அவர் என் நேசர், அவர் என் மணவாளன், அவர் என் யூதா என்கின்ற அந்த மகிமைக்குள்ளே அவர் நிற்க வேண்டும். உலகத்தின் அதிபதியாகிய பிசாசானவனை அவருடைய மரணத்தினாலே அவன் தலையை நசுக்கி உங்களுக்காக ஜெயமெடுக்கிறவர் நானே என்பதை நீ அறிய வேண்டும். இந்த ஒரே ஒரு காரியம் மட்டும்தான் இந்த ஆதாமுக்குள்ள தேவன் வைத்திருந்தார். ஆனால் இந்த ஆதாமோ 3 காரியத்தை விட்டு வெளியே வந்து விட்டான். காரணம் என்னவென்றால், இந்த வலுசர்பத்தின் ஆவி இவர்தான் எங்கள் இரட்சகர், இவர்தான் எங்கள் மேசியா என்று சொல்லி கர்த்தரை நோக்கி பார்க்க கூடாதபடிக்கு இந்த மேசியாவினுடைய இந்த மகிமைக்கு எதிராக இந்த வலுசர்பமானது நிற்கிறது. ஏன் இன்னைக்கு கர்த்தருக்கென்று வைராக்கியமாக நிற்க முடியவில்லை என்றால், இந்த வலுசர்பத்தின் ஆவி இந்த கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக்கொண்ட இந்த வலுசர்பத்தினுடைய ஆவி இந்த மேசியாவுக்கு எதிராக நிற்கிறது. நல்லா கவனிங்க. உன்னத பாட்டின் புத்தகம் 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிக்கும் போது, இந்த பகலிலே குளிர்ச்சியான வேளையிலே வாசிக்க பார்க்கலாம். என் நேசரே எப்படி ஆரம்பிக்கிறாள் இந்த மணவாட்டி, எப்படி ஆரம்பிக்கிறாள்? வாசி, வேகமா வாசி. 2:17. என் நேசரே, என் நேசரே. நல்லா கவனிங்க. என் மணவாளனே, எனக்கு பிரியமானவரே, நான் நேசிக்கிறவரே, என் அன்பே, என் அன்பே, என் நேசரே, என் அன்பே என்று அவள் அழைக்கிறாள். என் நேசரே, பகல் குளிர்ச்சி ஆகி, நல்லா கவனிங்க, 3 மணி ஆயிடுச்சு ஆண்டவரே, நீர் சீக்கிரமா, இரவு சென்று போயிற்று ஆண்டவரே,
பகல் சமீபமாயிற்று என் கர்த்தாவே, நீர் இந்த பூமியிலே நீர் ஆளுகை செய்ய வேண்டும் என் கர்த்தாவே என்கின்ற வெளிச்சம். இந்த அதிகாலை பொழுதிலே கர்த்தர் போய் ஜெபிப்பதற்கு என்ன காரணம்? ஏன் அவர் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே அவர் வனாந்தரத்தில் போய் அவர் ஜெபம் பண்ணினார்? அது உறவு. என் அன்புக்குரியவர், என் பிதாவின் சமூகம், என் அப்பா. இந்த பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது என் நேசம். பகல் குளிர்ச்சி ஆயிருச்சு ஆண்டவரே, நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். இந்த நிழல் சாய்ந்து போகும், மறுபடி பகல் குளிர்ச்சி ஆயிடுச்சு, நிழல் இப்ப சாய்ந்து போயிட்டு மறுபடியும் சாயங்காலம் ஆகுது இல்லையா? அந்த சாயங்காலம் என்பது இதுக்கு இடைப்பட்ட பகற்பொழுது. ஆமேனா? நிழல் சாய்ந்து போகும் காலம் என்பது எப்ப நிழல் வரும்? சாயங்காலத்தில் வரும். பகல் குளிர்ச்சி ஆயிருச்சு, இது மணவாட்டி கண்ணுக்கு மட்டும்தான் தெரியும். பகல் குளிர்ச்சி. இந்த குளிர்ச்சியான வேலை என்பது இயேசு கிறிஸ்து யார்? ராஜா. அல்லேலூயா. அவர் தேவனுடைய குமாரன். சிங்காசனங்களும் வல்லமைகளும் கர்த்தத்துவங்களும் துரைத்தனங்களும் அதிகாரங்களும் ஆளுகைகளும் மகிமையும் அவர் பாதத்தின் கீழே என் கர்த்தன் பிதாவாகிய தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார் என்கின்ற அந்த ஒரே ஒரு பார்வையில எல்லா கிருபையும் மேல சுமந்து கொள்ளும் ஒரே ஒரு பார்வை. பகலிலே குளிர்ச்சி. குளிர்ச்சி என்பது ராவு இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று என்பதை அப்போஸ்தலனாகிய பவுல் வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். பவுல் சொல்றாரே, என்ன சொல்றாரு பவுல் ரோமாபுரி சபைக்கு எழுதும்போது? இரவு சென்று போயிற்று. அப்படின்னா என்ன அர்த்தம்? நாலாம் ஜாமத்தில் சேவல் கூவும் நேரத்தில், பகலில் குளிர்ச்சியான வேளையில் தேவனோடு உறவாடுகிற இந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம் என்று சொல்லி அங்கே சொல்லுவதை நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். நமக்கு நேரம் ஆயிடுச்சு அந்த வசனத்தில் காட்ட. ஏற்கனவே போன ஒரு புதன்கிழமை சீசனில் தான் அதை பார்த்தோம். நீங்கள் போய் அதை மறுபடியும் பார்த்துக்கொள்ளுங்க. இரவு சென்று போயிற்று, பகல் சமீபமாயிற்று. நல்லா கவனிங்க. நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி, அல்லேலூயா, நீர் திரும்பி வருவீர். கரங்களை தட்டி நல்லா மகிமை செலுத்துங்களேன். அல்லேலூயா. அவர் நல்லவருடைய வருகைக்காய் நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வாரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். ஆண்டவரே, குன்றும் பிளப்புமான ஆண்டவரே, நீர் ஜெயம் எடுத்திருக்கிறீர். கண்மலை பிளப்பு, ஜூர் ஞாபகம் இருக்குதா? ஜூர் கண்மலை. இந்த கண்மலையுடைய வெடிப்புல வைத்து நீர் எங்களை பாதுகாத்திருக்கிறீர். நீர் திரும்பி வந்து நீ என்ன பண்ணுங்க? குதித்து வாரும். எப்படி? கண்மலைகள் மேலே குதித்து கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். அவ்வளவு வேகம் எடுத்து மலை மேலே குதித்து வாரும். இந்த மலை மேலே குதித்து வருகிற அனுபவம் தான் குமாரன். மலை மேல் ஏறுகிற அனுபவம் தேவனை ஆராதிக்கிற அனுபவம். என் புருஷனே, என் மணவாளனே, எனக்காக யாவையும் செய்து முடித்தவரே, நீர் வாரும் என்பது தான் இந்த மணவாட்டியினுடைய கர்த்தரை நோக்கி பார்த்த அந்த பார்வை, கர்த்தரை தமக்கு முன்பதாக வைத்து நோக்கி பார்த்த அந்த பார்வை. ஆக அவருடைய வருகையை எதிர்நோக்கி இருக்கணும் இந்த ஆதாம். இவர்தான் என் சிருஷ்டிகர்த்தர். அவருடைய வருகை பகல் குளிர்ச்சியாகி ஆண்டவரின் நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் வந்து ஆளுகை செய்யும். ஆக நீர்தான் என்றென்றைக்கும் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். இதை நீர் எப்படி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர்? எப்படி எங்களுக்கு பெற்றுக் கொடுத்தீர் ஆண்டவரே? வாசிங்க 4ஆம் அதிகாரம். இதே உன்னதப்பட்டு 4ஆம் அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் 1000 வருட அரசாட்சி. மறுபடியும் நிழல் வராது ஆண்டவரே. ஏன்னா 1000 வருட அரசாட்சி முடிஞ்ச பிற்பாடு வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு, வெள்ளை சிங்காசன நியாயத்தீர்ப்பு முடிஞ்ச பிற்பாடு பிந்தின நித்தியம். அங்கே புதிய வானம், புதிய பூமி, புதிய எருசலேம். இந்த புதிய எருசலேமுக்குள்ள, சமாதானத்தின் நகரத்துக்குள்ள என்றென்றைக்கும் நாம் உம்மோடு கூட இருக்க போகிறோம். அதற்கு முன்பதாக இந்த மண்ணுல உங்க ஆளுகை இருக்கு ஆண்டவரே. பகல் குளிர்ச்சி ஆயிருச்சு அப்படின்னாலே, 3 மணி ஆயிருச்சு அப்படின்னாலே, விடியற் காலை 3 மணி, அதிகாலை 3 மணி, சேவல் கூவும் முதலாவது ஜாமம். சேவல் கூவுற முதலாவது ஜாமம். ஆக 4வது ஜாமத்தில் தான் சேவல் கூவும். ஆக இந்த சேவல் கூவுகிற இந்த நேரம் வந்துருச்சு ஆண்டவரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீர் வரப்போகிறீர். அல்லேலூயா. எத்தனை சந்தோஷமா இருக்குது.
இரவு சென்று போயிற்று. ஒரு நாள் சாயங்காலத்தில் ஆரம்பித்து அப்படியே இரவெல்லாம் கடந்து கண்ணீரின் பள்ளத்தாக்கு மரணீரின் பள்ளத்தாக்கு எல்லாத்தையும் கடந்து இப்போ கிட்ட வந்துட்டோம். இப்போ ராஜாவினுடைய வருகை கிட்ட நெருங்கி இருக்கிறது. அப்போ பகல் குளிர்ச்சி ஆகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் மணவாளன் சொல்றாரு, நான் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் போயிருப்பேன். ஆதாமே, நான் வெள்ளை போல மரம், வெள்ளை போலம் என்பது கசப்பு, அது கண்ணீர், அது வேதனை. ஆதாமே, உன்னால முடியாது. ஆதாமே, நீ உலகத்தில் இருக்கிறாய், நீ சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறாய், நீ நியாயப்பிரமாணம். நான் குமாரன், நான் பிதாவை கண்டவர், நான் பிதாவின் மடியில் இருக்கிறவர், நான் பிதாவுக்கு ஒரே பேரானவர். நான் போய் வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலை, சாம்பிராணி என்பது வாசம், கந்த வர்க்கத்தில் அடக்கம் பண்ணப்பட்டவர் நான் உனக்காக பாடுபட்டு சிலுவையில் மரித்து கசப்பு, அவமான, நிந்த, இது வெள்ளை போலம். சாம்பிராணி என்பது கந்த வர்க்கங்களினாலே நான் அடக்கம் பண்ணப்படுவேன். நானே உன் ஜீவன், இதை மட்டும் நீ நோக்கி பாரு, ஒன்னும் உன்னால எதுவுமே வாய்க்காது ஆதாமே என்று சொல்லிதான் கர்த்தர் ஆதாமோடு கூட அங்கே உடன்படிக்கை பண்ணினார். பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும். இப்போ பகல் வந்துருச்சு, அந்த குளிர்ச்சி அப்படின்னாவே அந்த 3 மணி அந்த அனுபவத்துக்குள்ள வா ஆதாமே. பகல் பொழுத வாஞ்சி ஆதாமே, யார் ராஜ்யத்தை வாஞ்சியோடு எதிர்கொள் ஆதாமே, என் ராஜ்யத்துக்காக காத்திரு ஆதாமே, என் ராஜ்யத்துக்காக வாஞ்சையோடு இரு மனவாட்டியே, நான் சிருஷ்டிக்கப்பட்டவளே. பகல் குளிர்ச்சி ஆயிருச்சு. என் சிருஷ்டியே, உன் சிருஷ்டிகர் தான் உன் நாயகர் என்பதை நீ புரிந்து கொள். ஆமென் சொல்லுங்க. ஆனால் இந்த மேசியாவினுடைய இந்த வெள்ளை போல மலை, சாம்பிராணி மலை, மலை மேல் குதித்து வருகிற, குன்றுகள் மேல் குதித்து வருகிற வெளிமான் மறைக்குட்டி என்கின்ற இந்த மேசியாவுக்கு எதிர்த்து நிற்கிற ஆவி என்னன்னா வலுசர்பத்தின் ஆவி. மேசியாவினுடைய கிமெட்ரியா என்ன தெரியுமா? மேசியாவுடைய கிமெட்ரியா 358. மேசியாவுடைய கிமெட்ரியா மஷ்யாக், மெம், ஷின், யோத், கெத். மெம்முக்கு 50, ஷின்னுக்கு 300, யோத்துக்கு 10, கெய்த்துக்கு 8. ஆமெனா? மொத்தம் எத்தனை? 358. இந்த 3, 5, 8 கூட்டுங்க பார்க்கலாம். 3, 5 எவ்வளோ? 8. அப்புறம் 1 8, 358 தானே? எவ்வளோ ஆகுது? 16. அது அப்படியே பார்த்தா 1 6 7. ஆமெனா? இந்த மேசியாவினுடைய ஆவி, மெசியானிக் ஸ்பிரிட், இந்த ஆவியினால நம்ம பீடிக்கப்பட்டு பகல் பொழுதை வாஞ்சித்து, பகல் குளிர்ச்சியான பொழுதை, பகலில் குளிர்ச்சியான பொழுதை வாஞ்சிப்பது என்பது இது மெசியானிக் ஸ்பிரிட். மெசியாவை தேடுகிற, மெசியாவை போல மாறுகிற அனுபவத்துக்குள்ள கொண்டு போவது. இதுக்கு அப்படியே அகைன்ஸ்டா நிற்கிறது என்ன தெரியுமா? நாகாஸ், வலுசர்பம், நாகப்பாம்புன்னு இல்லையா நம்ம தமிழில், நாகாஸ். நீங்கள் 3ஆம் அதிகாரத்தில் தேவன் படைத்த எல்லா காட்டு மிருகங்களையும் சர்பமானது தந்திரமல் தான் இருந்துச்சு. அது பேர் நாகாஸ். நாகாஸ், நுண், கெய்த், ஷின். நுண் என்பது 50, அதனுடைய வேல்யூ, நியூமரிக் வேல்யூ. இதனுடைய கிமெட்ரியா 358. நாகாஸுக்கும் 358. அப்படியே போலி டூப்ளிகேட் பண்ணி நீ 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 நீன்னு காட்டும். மேசியாவை காட்டாது, உன்னை காட்டும், உலகத்தை காட்டும். அப்போ நுண் 50, நாகாஸ் இல்லையா, கெய்த் 8, ஷின் 358. ஆக இதெல்லாம் பயங்கர முக்கியமானது. இதெல்லாம் நீங்கள் யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒவ்வொரு வேர்டையும், ஒவ்வொரு வார்த்தையில் இருக்கக்கூடிய எழுத்தின் உறுப்பை கெமெட்ரியா பண்ணி அதை எடுத்து வெளில வச்சு எப்படி இதை மேற்கொள்றதுலாம் உட்காந்து எப்படி ஜெயம் கொள்றது, எப்படி இந்த நாகாஸ் உன்னை பகலில் குளிர்ச்சியான வேலை என்கின்ற அனுபவத்துக்குள்ள வரக்கூடாதபடிக்கு உன்னை தடுத்து மேசியாவை நோக்கி பாராதபடிக்கு, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன் என்று அவரை நோக்கி பார்க்கக்கூடாதபடிக்கு தடையில, சிந்தனையில செயல்படுற இந்த நாகாஸ், இது எப்படி ஜெயிக்க முடியும்? சத்தியத்தில் மட்டும்தான் ஜெயிக்க முடியும். சத்தியத்தில் மட்டும்தான் இந்த வலுசர்பத்தை ஜெயங்கொண்டு
பகலில் குளிர்ச்சியான வேளை, அதிகாலை, இந்த சேவல் கூவும் நேரம் என்கின்ற அந்த அனுபவத்துக்குள்ளே நாம் வர முடியும். நல்லா கவனிங்க, கர்த்தர் ஏன் இந்த இடத்துல 3 தடவை நீ மறுதலிப்பாய் என்று சொன்னார் என்றால், ஆதாமுடைய இந்த 3 விழுந்து போன இந்த சுபாவம், ஆதாமுடைய அந்த 3 விழுந்து போன இந்த சுபாவத்தில் 1 தேவனுடைய சமூகம், 2 தேவனுடைய சத்தியம், 3 தேவனுடைய கிருபை. தேவனுடைய இந்த சமூகத்தில் இவன் இருப்பானே ஆனால், இந்த ஆதாம் கிருபையின் சத்தியத்துக்குள்ள இருந்து கர்த்தரை நோக்கி பார்ப்பான். நல்லா கவனிக்கணும், சத்தியத்தில் மாத்திரம்தான் இந்த வலுசர்பத்தை ஜெயங்கொண்டு பகலில் குளிர்ச்சியான வேலை என்ற அனுபவத்துக்குள்ள நாமும் நம்முடைய பிள்ளைகளையும் நடத்துவோம். 5 மணி ஆயிடுச்சுன்னா பிள்ளைங்களை நீங்கள் தவறாமல் எழுப்பி ஜபத்தில் உட்கார வைத்து சபையில் நடக்கிற இந்த ஜபத்துக்கு அனுப்புகிற உங்கள் பிள்ளைங்க தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஆமென் சொல்லாமா? நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் அன்பானவர்களே. பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்திலே உலாவுகிற தேவனுடைய கர்த்தருடைய சத்தத்தை ஆதாம் கேட்டு ஒளிந்து கொண்டான். ஃபர்ஸ்ட் தேவ சமூகத்தை விட்டு விலகி ஓடினான். அதனால தான் இன்று வரைக்கும் தேவ சமூகத்தை உணர முடியவில்லை. இந்த வலுசர்பத்தின் ஆவி, தேவனுடைய பிரசன்னம் எங்கும் இருக்கிறது. அவர் சர்வ வியாபகர், அவர் எல்லா இடத்திலும் எல்லா இடங்களிலும் நிறைந்திருக்கிறவர். இந்த இடத்திலும் அவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அவருடைய சமூகத்தை இன்னைக்கு மனிதனால் உணர முடியவில்லை. அன்பானவர்களே, ஏன் உணர முடியவில்லை? ஆதாம் இழந்தது முதலாவது தேவனுடைய சமூகத்தை. நல்லா கவனிக்கணும், நல்லா கவனி. நீ தேவ சமூகத்தை இழந்து விட்டாலும், 2வது ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டாரே, அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? ஆதாமே நீ எங்கே இருக்கிற? சத்தியம். வாட் இஸ் யுவர் ஸ்டாண்டர்ட்? நீ எந்த இடம், உன் மனநிலை என்னடா? எனக்கும் உனக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எப்படி இருக்கு? டிஸ்டன்ஸ் அல்ல, ரிலேஷன்ஷிப். உனக்கும் எனக்கும் இருக்கக்கூடிய உறவு என்ன? அவன் டிஸ்டன்ஸை காட்டி விட்டான். 2வது கர்த்தர் வந்தார், கர்த்தர் வருகிறார். அந்த பகுதியில் இருந்து கர்த்தர் வருகிறார். பகலில் குளிர்ச்சியான வேலை, பகல் குளிர்ச்சியான வேலை என்பது வெள்ளை போல மலையிலும் சாம்பிராணி மலையிலும் நான் இருக்கிறேன். அல்லேலூயா. நீ என்ன செய்ய வேண்டும்? பகலில் குளிர்ச்சியான வேலையிலே என் ஆண்டவரே, நீர் திரும்பி குன்றும் பிளப்புமான ஆண்டவரை கண்மலையின் மேலே குதித்து வாரும். எப்படி வரணும்? ஸ்பீடா இருங்கப்பா, சீக்கிரமா வாங்கப்பா, சீக்கிரமாய் வாரும் கர்த்தாவே. இதோ நீர் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் ஒப்பாயிரும் ஆண்டவரை என்று சொல்லி மாத்திர நீ வாஞ்சியா இருப்பியா? என் ராஜ்யத்தை வரவேற்பதற்கு இருப்பியா? அதாமே, உனக்காக நான் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன்டா. உன் பார்வை ஒரே ஒரு பார்வை, குளிர்ச்சியான வேலையில மட்டும் நீ வரணும். உன்னை குளிர்ச்சியான வேலைக்கு நீ அர்ப்பணிக்கணும். ஏன்னா இந்த ஜாமம் 4ஆம் ஜாமம் முடிந்ததும் பகல் பொழுது வருகிறது. ஆதாமே, இதுதான் ஆதாமுக்கு கர்த்தர் சொன்னார், உங்ககிட்ட ஒண்ணுமே இல்லை. ஆனால் இந்த ஆதாம் என்ன செய்து விட்டார்? அங்கே பகலிலே குளிர்ச்சியான வேலை கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவர் சமூகத்தை விட்டு ஓடி ஒளிந்து விட்டான். 2வது சத்தியம், ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய் என்று கேட்டார். தேவரீர், நான் தேவனுடைய சத்தத்தை கேட்டு நான் ராஜா அப்படின்னு சொல்லிட்டாயா? நான் ராஜா, நான் தாண்டா ராஜா. இந்த வலுசர்பம் அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த வலுசர்பத்தை, அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படி இந்த வலுசர்பம் நிற்கிறது. எச்சரிக்கை, நான் ஓடிடுவேன், நான் கிறிஸ்துவுக்குள்ள ஜெயிச்சிருவேன். இந்த மேசியாவை பகலில் குளிர்ச்சியான வேலை என்கின்ற அந்த பொழுதுக்குள்ள வரக்கூடாதபடிக்கு இருக்கிற இந்த வலுசர்பம் அந்த 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 ஆண் பிள்ளையை, அந்த ஸ்திரீ பெற்றெடுத்த ஆண் பிள்ளையை விழுங்கும்படி நிற்கிறது. ஆனால் அந்த அந்த ஆண் பிள்ளையோ அந்த பாம்பின் தலையை நசுக்கி, கரங்களை தட்டி ஹல்லேலூயா, அந்த பாம்பின் தலையை நசுக்கி ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையாய் அது பிதாவாகிய தேவனுடைய சிங்காசனத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அந்த பிள்ளை வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த பிள்ளை இயேசுராஜன், அந்த ஆண் பிள்ளை. அந்த ஆண் என்பது ஜெயஜீவியம். அந்த ஜெயங்கொண்ட ஆண் பிள்ளையை இந்த பிசாசால், இந்த வலுசர்பத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவர் அதன் தலையை நசுக்கி விட்டார். ஆக இந்த சத்தியத்தில் மட்டும்தான், சத்தியம் கிருபை, தேவ சமூகம், அதாவது ஜெபம், சத்தியம், 3வது கிருபை. புசிக்க வேண்டாம் என்று நான் சொன்ன விருட்சத்தின் கனியை புசித்தாயோ? கிருபை. பரவாயில்ல ஆதாமே, என் கிருபை உன்னை விட்டு விலகாமல் தான் இருக்கும்.
மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்கிறார். அதாவே நான் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன விருட்சத்தின் கனியை நீ புசித்தையா? ஐயோ, இதை செய்யாதே நாரு செஞ்சிட்டான் தெய்வம். ஐயோ, தெய்வம் எப்படி ஒரு தெய்வத்தால் ஒத்துக்க முடியும் தெரியலையே. அவர் சொன்ன ஆகுமே. இது என்னையா கிருபை? இது நான் வேணான்னு சொன்னாதான் நீ அது எப்படி ஒரு தெய்வத்தால முடியுது? என்ன இது தெய்வம்? நான் புசிக்க வேண்டாம்னு சொன்னதை நீ செஞ்சிட்டியா? ஐயோ, என்ன ஆயிருக்கணும்? எனக்கு ஒரு மாதிரி ஆகுது. எனக்கு அது அவர் எப்படி தெய்வமா இருக்க முடியும்? அதான் அதுக்கு பார்த்தா கிருபையா? அவர் மனம் மாற ஒரு மனுஷன் அல்ல. அவர் பொய் சொல்ல ஒரு மனுபுத்திரன் அல்ல. நான் வேணான்னு சொன்னது நீ புசிச்சிட்டே ஆகாம நான் என்ன இது? என்ன இது? அவர் எப்படி சூரியன் சொன்னா உண்டா இருக்கும்? ஏதாய கிருபை. எப்பயாவது என்னை நோக்கி பாரு. ஐயோ, எனக்கு மேலே மூவ் பண்ண முடியலன்னு தெரியல. நான் வேணான்னு சொன்னதை நீ புசிச்சிட்டே ஆதாமே. புசிக்க வேண்டாம்னு சொன்ன கனி நீ புசிச்சிட்டியா? நீ எவ்வளவு பெரிய பாவம் செய்திருந்தாலும் அன்பானவர்களே, நான்லாம் நிற்கிறதுக்கே தகுதி இல்லாதவன். என் கர்த்தர் நல்லவர். எதை வேணான்னு சொன்னாரோ அதை தான் நான் செஞ்சுவேன். என் மனசாட்சிக்கே தெரியும் இதெல்லாம் பாவம்னு, அதெல்லாம் நான் செஞ்சுவேன். நீ வேணான்னு சொன்ன கனியை நீ புசிச்சிட்டியா ஆண்டவரே? கிருபை கிருபை. நீ 3 தடவை மறுதலிப்ப பேதுருவே, ஆனாலும் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன் பேதுருவே. கையை தட்டி இருக்க மகிமை செலுத்தலாம். ஒரு தெய்வம் சொன்ன ஆகணும். என்னைக்கு இவன் மீறுதல் பண்ணணும் அன்னைக்கே இவன் கதை முடிஞ்சிருக்கணும். என்னையா கிருபை இது? என்ன கிருபை இது? அவருடைய சமூகத்தில் போய் நிற்கும் போது அவருடைய இரக்கம், அவருடைய மனதுருக்கம், அவருடைய நீடிய பொறுமை, அவருடைய கிருபை, அவருடைய வல்லமை எவ்வளவு இந்த ஊழியத்தில் நான் எவ்வளவு மீறுதல் தெரியுமா? இந்த கிருபை மட்டும் இல்லைன்னா ஒன்றுமே இல்லை. ஒரே ஒரு காரியம், நீ எல்லாத்தையும் செஞ்சு உன் பலத்தில் நீ நிற்ப. உன் பலம் எப்படின்னு சொல்லுவேன். இந்த வலு சர்பம் உன்னை புடைக்கிறதுக்கு உத்தரவு பெற்றுக்கொண்டு அப்பா கொடுத்துருவாரு. ஆனால் நான் இருக்கேன் ஆமேன்னு சொல்லாமா? அவர் தீமையை பார்க்க மாட்டத சுத்த கண்ணன். உங்ககிட்ட ஒரு தீமையும் இருக்கக்கூடாது, உங்ககிட்ட ஒரு மாம்சக்கிரியை நடக்கக்கூடாதுன்னு சொல்லி அவன் உன்னை எப்படிலாம் சோதிப்பான். நீ விழுந்துருவ, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். கையை தட்டி அல்லேலூயா. நீ விழுந்துருவ, என் கிருபை உன்னை விட்டு விலகாது. என் சத்தியத்தை நான் உனக்கு வெளிப்படுத்துவேன். என் சமூகத்தால் உன்னை மூடுவேன். பேதுரு மறுதலித்தாக வேண்டும். பேதுரு 3 முறை மறுதலிக்க வேண்டும். ஏனென்றால் ரட்சிப்பு என்னால உன்னால வந்தது அல்ல, இது அவருடைய இரக்கம், அவருடைய கிருபை. ஆனாலும் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன். பேதுரு மனகசந்து அழுவாரே, அந்த ஒரே ஒரு மனம் திரும்புதல். நீர் ராஜா அல்லவா, நீர் தேவகுமாரன் அல்லவா, உம்முடைய கிருபை அல்லவா, உம்முடைய தயவு அல்லவா. நம்முடைய பக்தியோ நம்முடைய சுயசக்தியோ ஒன்றும் செய்யவில்லை. அவருடைய கிருபை 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 கிருபை. அந்த கிருபையில தான் நாம் நிற்கிறோம். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் ஒரே ஒரு மனம் திரும்புதல். ஆண்டவரே, நான் எவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் ஆண்டவரே, ஆனாலும் உம்முடைய கருணை பார்வை, அந்த பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். எனக்கு தூக்கம் வரல ஆண்டவரே. நீர் எப்போது வருவீர்? நீர் எப்போது வருவீர்? நீர் எப்போது வருவீர்? நீர் 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 கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் ஒப்பாயிரும். சீக்கிரமாய் வாரும்.
உமது பிரசன்னத்தால் என்னை மூடும். இந்த அதிகாலை ஜெபம் என்பது என் கர்த்தருடைய மகிமையை நோக்கி பார்த்து, அவர் என் ராஜா, அவர் என் சிருஷ்டி கர்த்தர், எனக்காக யாவையும் செய்து முடித்தவர். பகலிலே குளிர்ச்சியான வேளையில ஓடி ஒளிந்தது போதும், ஓடி ஒளிந்தது போதும். என் சமூகத்தை வாஞ்சி, என் சமூகத்தை நாடு, என் சமூகத்தின் மேலே என் பிரசன்னத்தை, என் நாமத்தில் அப்பாவின் சமூகத்தில் வா, என் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் அப்பாவின் சமூகத்தில் வா. நீ எங்கே இருக்கிறாய்? நீ எங்கே இருக்கிற? சத்தியத்தை கொண்டு நீ பார். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். இந்த வலுசர்பத்தின் பிடியிலிருந்து நீ மீட்கப்பட வேண்டுமே ஆனால் நீ சத்தியத்தை அறிய வேண்டும். அந்த சத்தியன் என்ன? குமாரன். குமாரன் குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே நீங்கள் விடுதலை ஆவீர்கள். யார் இந்த குமாரன்? அவர் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கே விடுதலையும் உண்டு. ஆக இந்த சத்தியத்தில் மட்டும்தான் இந்த வலுசர்பத்தின் தலையை நசுக்கி நாம் ஜெயங்கொண்டவர்களாய் மகிமையின் கர்த்தரை போய் நாம் தரிசிக்க போகிறோம் அன்பானவர்களே. ஆக இந்த பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது அவருடைய சமூகம். அவருடைய சமூகத்திலே கர்த்தர் அங்கே வருகிறார். நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் அவர் கேட்ட இந்த கேள்வி, என்னால் ஒன்றுமே பண்ணி இது செஞ்சிட்டியா? ஆமா ஆண்டவரேன்னு ஒரே ஒரு மனஸ்தாபம். ஆமா ஆண்டவரே, நான் இதை செஞ்சுட்டு ஆண்டவரே, அதை செஞ்சுட்டு ஆண்டவரே, இந்த பாவனா பண்ணிட்டு ஆண்டவரே, நான் அப்பாவின் சமூகத்தை நான் மறந்த ஆண்டவரே, என் மனசாட்சியே தெரியும் கர்த்தாவே, நான் இந்த பாவத்தை நான் செஞ்சுட்டேன்னு ஒரே ஒரு பார்வை என் கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது, நீ 3 முறை மறுதலிப்ப பேதுருவே. அன்பான தேவஜனமே, அன்றைக்கு அந்த ஆதாம் தேவ சமூகத்தை விட்டு தன் மனைவியின் மேல பழியை போட்டு விட்டு ஓடி ஒளிந்து விட்டு தூர போய் நின்று விட்டான். ஆனால் பேதுருவோ ஒரு பேதுருவை உருவாக்கி, நீ 3 முறை மறுதலிப்பாய், ஆனால் நான் உன்னை திரும்பி பார்ப்பேன், என்னுடைய அன்பின் பார்வையை உன்னை பார்ப்பேன், நீ மனங்கசந்து அழுவையே, அதுதான் மனுக்குலத்தினுடைய மீட்பு. நீ மனங்கசந்து அழுவ பேதுருவே. உன் மாம்ச பலத்துல, உன் பரிசுத்தமோ, உன்னுடைய நீதியோ, உன்னுடைய நல்ல காரியங்களோ ஒன்றுத்துக்குமே உதவாது பேதுருவே. என் கிருபை மட்டும்தான். நான் உன்னை நோக்கி பார்ப்பேன், நீ என்னை நோக்கி பார்ப்பையே. அந்த ஒரு பார்வையில நீ மனம் கசந்து அழுவையே, அந்த அழுகையில தான் இந்த முழு மனுக்குலத்துக்கும் மீட்பு. அந்த ஒரே ஒரு பார்வையில மட்டும்தான் மீட்பு. உங்ககிட்ட எதுவுமே கிடையாது. நீ என்னை மட்டும் வந்து நோக்கி பார். இந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில 3 மணிக்கோ 4 மணிக்கோ 5 மணிக்கோ வந்து நிற்கிற நீங்கள் அந்த உறவில் நிலைத்திருக்கிறீர்கள். அன்பானவர்களே, எவ்வளவு தான் சரீரத்தில் பலவீனம் இருந்தாலும் அவருடைய சமூகத்தில் போய் நின்று, அப்பா நீர் எப்பொழுது வருவீர்? நம்ம போய் நிற்கும்போது, அந்த அதிகாலை ஜபத்தில் நிற்கும்போது பரலோக மகிமை அடைகிறது. அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில் வந்து நிற்கிற அந்த மகிமையின் காரியத்தில் பரலோக மகிமை அடைகிறது. ஆக தேவ சமூகத்தையும் தேவனுடைய சத்தியத்தையும் இயேசு ராஜாவுடைய அந்த கிருபையை விட்டு விலகி ஓடின இந்த ஆதாமுக்காக நீ 2 தரம் நீ சேவல் 2 தரம் கூறுறதுக்கு முன்னாடியே அந்த 3 to 4 கேப்பில், அந்த 3 to 4 கேப்லையே நீ என்னை 3 தரம் மறுதலிச்சு பேதுருவே. ஆனால் ஆதாமுக்கு அந்த மனம் திரும்புதல் வரல. இந்த 3 வருஷம் நான் செஞ்ச ஊழியத்தினுடைய நோக்கம், இந்த 3 வருஷம் நான் இந்த உலகத்தில் என் அப்பாவின் அன்பை வெளிப்படுத்தின அந்த மகிமையின் காரியத்தை உன் இருதயத்தில் மட்டும்தான் நான் பார்ப்பேன் பேதுருவே. அந்த பேதுருவினுடைய அந்த ஒரே ஒரு மனம் கசந்து அழுகிற அந்த அனுபவம், என் கர்த்தரை நான் மறுதலிச்சேன். அவர் என் ராஜா, அவர் என் ராஜா அல்லவா? நான் என் பக்கத்தில் அவர் பக்கத்தில் இருந்தனே, அவரை நோக்கி பார்த்தனே, என் மாம்ச பலத்தில் எதுனா ஆகணும்னு நினச்சனே, ஆனால் என்கிட்ட ஒன்றுமே இல்லை. எல்லாமே என் கர்த்தர், எல்லாமே என் கிருபை, அவருடைய கிருபை தான். அவர் பறந்து காக்கிற பட்சியை போல என்னை பாதுகாக்கிறார். அவருடைய தயவு என்னை பாதுகாக்கிறது. அல்லேலூயா, என் ஆண்டவரே அவ்வளவு நல்லவர். நான் எத்தனையோ தரம் மிறுதல் பண்ணிட்டு நான் அவரை நோக்கி பார்த்துக்கே வெக்க போட்டிருக்கிறேன். ஆனால் அந்த வெக்கம் என்ன தெரியுமா? அது ஆதாமுடைய பயங்கரம். அது வலுசர்பத்தினுடைய பொல்லாத ஆவியது. அன்பானவர்களே, நான் கவனிங்க, நான் அந்த நேரத்தில் நான் என்னை சுதாரித்து கொண்டு நான் இதுதான் ஆண்டவரே, நான் இதுதான் ஆண்டவரே, நான் இவ்வளவுதான், நான்
ஆனால் எனக்கு நீர் இருக்கிறீர், என்னை சுமந்து கொண்ட என் கர்த்தர் நீர் இருக்கிறீர். இந்த பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது அது மகிமை. அன்பானவர்களே, தயவு செய்து சொல்கிறேன், உங்கள் வீடுகளிலே அந்த பகலில் குளிர்ச்சியான வேளையில் கர்த்தரை ஏமாற்றி விடாதீர்கள், கர்த்தரை துக்கப்படுத்தி விடாதீர்கள். அந்த ஒரே ஒரு நீ 3 முறை மறுதளிப்ப பேதுருவேன், ஆனால் நீ மனம் கசிந்து அழுவேன். நான் உன்னை விட மாட்டேன், நான் உன்னை விடுறதுக்காக நான் வந்தேன், நான் உன்னை விட்டுறதுக்காக உன்னை வந்தேன், உன்னை ஓடி ஒளிய விட மாட்டேன் பேதுருவேன், நான் உன்னை ஓடி ஒளிய விட மாட்டேன். என் கிருபை, என் கிருபை, என் கருணை, என் இரக்கம், என் மனதுருக்கம், அந்த வழியில் அந்த கைது பண்ணி என் பிதாவின் பிரசனத்தை விட்டு நான் மறிக்க போகிறேன், இந்த உலகத்தின் பாவத்தை நான் சுமந்து தீர்க்க போகிறேன் என்ற வலி அவருக்கு அதிகமாயிருந்தது. அவரால் அதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. தம்முடைய சித்தத்திற்கு அவர் தம்மை ஒப்பு கொடுத்தார். அந்த வழியிலே பேதுருவின் மேல திரும்பி பார்த்த அந்த பார்வை எப்படி இருந்திருக்குமோ? இன்னைக்கு நீயும் நானும் பாவம் செஞ்சுட்டு போராட்டத்தில் பிரச்சனையில் மாட்டி சிக்கி தவிக்கிற அந்த வேளையில் அவர் நம்மை நோக்கி பார்த்தாரே, அந்த ஒரு பார்வையில் தான் நம்ம உள்ள உக்காந்துருக்கிறோம். அன்பானவர்களே, நம்முடைய பலன் அல்ல. புசிக்க வேண்டாம்னு சொன்னதை நீ செஞ்சிட்டியாடா, நீ வேணாம், உனக்கே தெரியும் இந்த பாவத்தை நீ செஞ்சிட்டியா, இந்த பாவத்தெல்லாம் நீ செஞ்சிட்டியா, பாவத்தை செஞ்சிட்டியா. ஆனால் உனக்காக நான் பரிந்து பேசி உன்னை பூரணப்படுத்துவதற்கு நான் இருக்கிறேன். அவர் என் பாவத்தை பார்த்திருப்பாரே, ஆனால் நான் இன்னைக்கு நிற்க முடியுமா? இல்லை அந்த சமூகத்தில் இன்னைக்கு நான் அந்த ஊழியம் செஞ்சிருக்க முடியுமா? இப்பவும் அவருடைய கிருபை மட்டுமே என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறது. அன்பான தேவச்சனமே, அவருடைய இரக்கம் அவ்வளவு பெரியது. என்னை 3 தரம் மறுதளிப்பாய். அதாமுடைய அந்த சமூகம், அவன் தேவ சமூகத்தை மறந்தான், சத்தியத்தையும் மறந்தான். நீ எங்கே இருக்கிறாய்? ஆமாண்டவரே, நான் நிர்வாணின்னு தைரியமாக சொல்கிறான். ஆனால் புசிக்க வேண்டாம் என்று சொன்ன அந்த விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்பது அது கிருபையின் உச்சம். அது அளவில்லாத, அது வானத்துக்கும் பூமிக்கும் அவ்வளோ பெரிய கிருபை. அது வானத்துக்கும் பூமிக்கும் எட்டாத அவ்வளோ பெரிய கிருபை. இந்த வானம் இந்த பூமி எவ்வளவு பெருசாக இருக்குதோ, இந்த பூமிக்கு வானம் எவ்வளவு பெருசாக இருக்குதோ அவ்வளோ பெரிய கிருபை. அந்த கிருபையில் தான் நாம் நிற்கிறோம். அவருடைய அந்த பரிந்து பேசுதல், அவர் மனுக்குலத்தின் மேல் வைத்திருக்கிற அந்த மாபெரும் இரக்கம். நீ நான் 3 தரம் மறுதளிப்ப, ஆனால் நான் உன்னை விட மாட்டேன். கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல புடைக்கிறதுக்கு சாத்தான் உத்தரவு பெற்றுக்கொண்டான். ஆனால் இந்த அதிகாலை ஜபத்தை நீ பார்த்தல பேதுருவே, அதிகாலை அந்த 3 மணிக்கு நான் அப்பா கிட்ட போய் நின்னேன்ல, நீ தானே வந்து என்னை அப்பா வந்து கூப்பிட்டுன்னு போவ. நான் அந்த 3 மணி அந்தி சந்தி மத்தியான வேலையில் இப்போ அந்த பகலில் குளிர்ச்சியான, அதே பகலில் குளிர்ச்சியான வேலையில் நான் தான் ராஜான்னு நீ நோக்கி, என்னன்னு தெரியல, இந்த வருஷம் முழுக்க எனக்கு எல்லாமே இந்த நோக்கி பார்க்குற வசனத்தையே கொடுத்து கொண்டு எனக்கு ஒன்றுமே புரியல, என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். அந்த நோக்கி பார்க்குற எந்த பிரசங்கத்தை எப்படி கொண்டு போனாலும் எனக்கு அங்கே தான் வந்து நிற்குது. தேவன் ஒரு பெரிய மீட்பை வைத்திருக்கிறார். ஏசப்பாவுடைய வருகையில் நான் போவேனா போக மாட்டேன்னு தயவு செய்து உங்கள் மனசில் போட்டு குழப்பின்னு இருக்காதீங்க. அவருடைய கிருபை, அவர் வெளிப்படும் போது அவர் நமக்கு அளிக்கப்படும் கிருபையின் மேல் பூர்ண நம்பிக்கையாக இருங்கள் என்பதுதான் பேதுருவினுடைய பிரதான அந்த மகிமையான அந்த வாக்குத்தத்தம். அதனால் லூக்கா சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரத்தில் அந்த பேதுரு அந்த கர்த்தருடைய அந்த பார்வையை நோக்கி பார்க்கிற அந்த மகிமையின் காரியத்தை நாம் வாசிக்கும் போது 60ஆம் வசனம் வாசி, 22 60 வாசியை பார்க்கலாம். அதற்கு பேதுரு, மனுஷனே நீ சொல்லுகிறதை அறியேன் என்றான். அவன் இப்படி சொன்ன உடனே சேவல் கூவிற்று. சேவல் 2வது தரம் கூவிற்று. அதுக்குள்ள அவர் 3 தரம் அவர் மறுதளித்து விட்டார். சரியா 4 மணி. இப்பொழுது வாசிக்க பார்க்கலாம் 61. அப்போது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். கரங்களை உயர்த்தி எல்லாம் ஒரு ஆமீன் சொல்லாமா? என்னை நோக்கி பார்த்தவரே, என்னை நோக்கி பார்த்தவரே, அல்லேலூயா, என்னை நோக்கி பார்த்தவரே. ஆனால் ஒரு மகிமையான காரியம் இங்கே, பேதுரு கர்த்தரை நோக்கி பார்த்தார். அவ்வளவு பெரிய ஜன கூட்டத்தில், அவ்வளவு பெரிய ஒரு பயங்கரமான நெருக்கத்தின் சூழ்நிலைக்கு மத்தியில், ஒரு உள்ளம் உடைக்கப்பட்ட அந்த நேரத்தில்
கர்த்தர் பேதுருவை நோக்கி பார்க்கிறார். அந்த பார்வை பேதுருவை மனம் திரும்ப வைத்தது. ஆண்டவரே, நான் ஒன்றுமில்லை, நீர் என் ராஜா என்று சொல்லி நான் மறுதலித்தேனே, நீர் என் ராஜா என்று சொல்லி நான் மறுதலித்தேன், நீர் என் ராஜா இல்லை என்று சொல்லி நான் மறுதலித்தேனே, நீர் என் ராஜாவாக இருந்தும் நீர் தேவனுடைய குமாரனாக இருந்தும் நான் உம்மை மறுதலித்தேனே என்று சொல்லி அங்கே சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவுக்கு எல்லாம் சேர்ந்து வாசி. 62 வெளியே போய் மனம் கசந்து அழுதான். அல்லேலூயா சொல்லாமா? நாம் எத்தனையோ நேரத்தில் மனம் கசந்து அழுதிருக்கிறோம். அதுதான் கர்த்தர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிற பகலில் குளிர்ச்சியான வேலை. இந்த பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது அன்பானவர்களே, நாம் மனம் கசந்து அழுது, வேற ஒண்ணுமே இல்லை. ஆண்டவரே, எனக்காக நீர் எல்லாவற்றையும் செய்து முடித்து எனக்காக நீங்க பரிந்து பேசி கொண்டிருக்கிற எங்கள் மத்தியஸ்தராய் நீங்க இருக்கிறதுக்காக நான் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஒரே ஒரு காரியம், அவர் கிருபையின் கரத்துக்குள்ள நாம் அடங்கியிருந்தால் போதும். அவரை நோக்கி பாருங்க. டெய்லி ஒவ்வொரு நாளும் இயேசுராஜான்னு அறிக்கை செய்யுங்க, ஏசப்பான்னு சொல்லுங்க, கிறிஸ்து இயேசுவேன்னு சொல்லுங்க. அவர் கிருபை மாறவில்லை, அவர் கிருபை மாறவில்லை. புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு சொன்ன விலக்கின விருட்சத்தின் கனியை நீ புசித்தாயோ என்று கேட்கிற கேள்வி என் இருதயத்தை உடைக்கிறதா இருக்கிறது. அன்பானவர்களே, ஒரு தெய்வம் வாக்கு மாறக்கூடாது. ஆனால் ஏன் அவர் வாக்கு மாறினார்? அதற்காகத்தான் அவர் எனக்காக சிலுவையிலே பலியானார். அவர் மத்தியஸ்தராக இருக்கிறார். இந்த 3 காரியத்தை நான் வாசிக்க கூடாதுன்னு நினைச்சேன். நான் வாசிச்சுட்டு கடைசி அவர் எப்படி மத்தியஸ்தர் என்பதை பார்த்து நம்ம முடிக்கலாம். எடுத்து வாசிங்க. அங்கே ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில், ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரத்தில் 3 காரியம். ஏன் 3 முறை அந்த கர்த்தர் சொன்னார்? 3 முறை ஏன் என்னை மறுதலிப்பாய்? 8 வாசிப்பகலாம். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டார்கள். இது முதலாவது. அவர்கள் தேவனுடைய சமூகத்தை விட்டு விட்டார்கள். தேவ பிரசன்னத்தை உணர முடியவில்லை. அவர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். 2வது, அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதாமை கூப்பிட்டு நீ எங்கே இருக்கிறாய் என்றார். இது 2வது காரியம். அதற்கு ஆதாமுடைய பதில், அதற்கு அவன், நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியா இருப்பதால் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று கர்த்தரை துக்கப்படுத்தி நான் சத்தியத்தை அறியாதவனாய் போனான். அடுத்தது நல்லா கவனிங்க. 8வது வசனத்தில் அவருடைய சமூகத்தை விட்டுவிட்டான். அங்கே 9வது வசனத்தில் அவருடைய சத்தியத்தை விட்டுவிட்டான். 11வது வசனத்தில் 10 வாசிப்பாங்க. அதற்காக நான் தேவனுடைய சத்தத்தை தோட்டத்திலே கேட்டு நான் நிர்வாணியர்கள் பயந்து ஒளிந்து கொண்டேன் என்று சொல்லி அவன் அக்கிரமக்காரனாய் போனான். இப்போது அவன் சாபத்துக்குள்ளானவனாக மாறி போனான். அப்பொழுது அவர், நீ நிர்வாணி என்று உனக்கு அறிவித்தவன் யார்? புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தாயோ என்றார். இந்த கேள்வி அவருடைய கிருபை, எல்லையில்லாத அவருடைய இரக்கம், அவருடைய இரக்கமுள்ள அந்த தயவுள்ள அந்த கரம் இன்று வரைக்கும் அவருடைய கிருபை நம்மை தாங்கி கொண்டிருக்கிறது. அவர் நமக்காக மத்தியஸ்தராய் அவர் பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். எபிரேயர் நிருபம் 9ஆம் அதிகாரம் 15வது வசனத்தை வாசித்து நாம் முடிக்க போகிறோம். திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயர் 9:15 இல்லைனா 14:15. நித்திய ஆவியினாலே இதாங்க, நித்திய ஆவியினாலே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு, அவருடைய சித்தம் அடிக்கப்பட்டுச்சு. என் சித்தம் இல்லை ஆண்டவரே, அவர் சித்தத்தை தேவனுக்கு முழுமையாக ஒப்பு கொடுத்து அவர் அடிக்கப்பட்டார் நித்திய ஆவியினாலே. இந்த நித்தியர் என் இயேசு கிறிஸ்து நித்தியர், அவர் தேவன். பகலில் குளிர்ச்சியான வேலை என்பது அவர் நித்தியர், அவர் நித்திய ராஜா, அவர் தேவனுடைய குமாரன். அவர் இந்த உலகத்தில் நீதியோடு ஆளுகை செய்வதற்காக அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார் என்கின்ற மகிமையை வெளிப்படுத்துகிறது. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவினுடைய ரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு உங்கள் மனசாட்சியை செத்த கிரியைகளை சுத்திகரிப்பது எவ்வளவு நிச்சயம். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த செத்த கிரியை என்ன தெரியுமா? ஓடி ஒளிவது. அவருடைய கிருபையை உணராமல் அவரை நோக்கி பாராமல் இருப்பது. நான் இவ்வளவு பெரிய பாவியா இருக்கிறேன்னு ஆண்டவரே, உங்க மனசாட்சி சுத்திகரிக்கப்பட்டிருக்கவனா அவர்கிட்ட வாங்க, உங்க பாவங்களை அறிக்கை செய்யுங்க. அப்பா, மனம் கசந்து அழுங்க, பாவ உணர்வு அடையுங்க.
மனம் கசந்து அழுங்க. என் கர்த்தாவே, நான் உமக்கு சத்துருவா இருந்துட்டேனேன்னு சொல்லி அழுங்க. அவர் எல்லா மிருதலையும் மன்னிப்பதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். அடுத்தது வாசித்து முடிக்கலாம் 15 வசனத்துல. ஆகையால் முதலாம் உடன்படிக்கையின் காலத்திலே நடந்த அக்கிரமங்களை நிவர்த்தி செய்யும் பொருட்டு அவர் மரணம் அடைந்து அழைக்கப்பட்டவர்கள் வாக்குதத்தம் பண்ணப்பட்ட நித்திய சுதந்திரத்தை அடைவதற்காக புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராய் அவர் இருக்கிறார். கரங்களை சொல்லாமா? இந்த மத்தியஸ்தர் எனக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். எனக்கான எதுவுமே என்னால் ஒன்றுமே ஆயத்தப்படுத்த முடியாது. ஆனால் எனக்கான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு அவர் எனக்காக பேசுகிறார். அவர் கிருபை என்னை விட்டு விலகவில்லை. என் ஜபத்தை தள்ளவில்லை. அவருடைய கிருபை என்னை விட்டு விலகவில்லை. அவருடைய கிருபையை உணர்ந்துட்டுனாக்கா எல்லா காரியத்துக்காக நீ ஜபத்தில் போய் நிற்ப. எசப்பான்னு போய் நின்னா உனக்கான எல்லாவற்றையும் செய்வதற்கு அவர் நீதியும் உண்மையும் உடையவராக இருக்கிறார். அவர் புது உடன்படிக்கையின் மத்தியஸ்தராக இருக்கிறார். அவர் என்னுடைய மத்தியஸ்தர். அவர் எனக்காக பரிந்து பேசுகிறவர். அவர் மெல்கிசேதேக்கின் முறைமையின்படியான பிரதான ஆசாரியர். அவரே என்னுடைய ஜப தூபமாய் இருக்கிறார். அந்த சுகந்த வாசனையை என் பிதா முகர்ந்து என்னை பரிபூர்ணமாய் பார்க்கிறார். கர்த்தர் என்னை மகிமைப்படுத்துவார். இதுதான் தேவன் நமக்கு கொடுக்கிற சத்தியம். அந்த பகலில் குளிர்ச்சியான வேளை என்பது எவ்வளவு மகிமைக்குள்ள நாம் கடந்து போகிறோம். அது மகிமையின் ராஜாவுடைய வருகையை சீக்கிரமாய் இந்த உலகத்துக்கு கொண்டு வருவது. அதனால பிள்ளைங்களை எல்லாம் நைட்டில் செல்போனை கொடுக்காதீங்க. பிள்ளைங்களை நல்லா சீக்கிரமாக தூங்க வச்சு அவங்கள காலையில் எழுந்து நல்ல ஜபத்தில் 5 மணிக்காவது எழுந்து அவங்கள ஜபத்தில் வைங்க. நீங்களும் அதிகாலை ஜபத்தில் அந்த குளிர்ச்சியான வேளையில் அந்த 4வது ஜாமத்தில் வந்து நிற்கிறவர்களாக நில்லுங்க. கர்த்தர் நமக்காக நம்முடைய குடும்பத்துக்காக யாவையும் செய்து முடித்திருக்கிறார். அவருடைய கல்வாரி சிலுவையில் யாவையும் செய்து முடித்தபடினாலே அவர் மத்தியஸ்தராக இருந்து நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்க அவர் வல்லமை உடையவர். நமக்கு கொடுக்கிறார், நம்மை உயர்த்துவார், நம்மை மகிமைப்படுத்துவார். நம்மள முழங்கால் படியிடலாம். பரலோக பரமபிதாவே, உங்கள் பேரன்புக்காய் நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உங்கள் ரட்சிப்புக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா,